வணக்கம். இது ஆடியோ நூலகம். ஆடியோ நூலகத்துக்கு வருகை தந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என் மனம் உன்னிடம் மட்டும். வாழ்வில் குறும்பாகவும் தொழிலில் நிதானமாகவும் இருக்கும் இளம் வயதானுக்கும் தனக்கு வரும் பிரச்சனையில் சோர்ந்து போகாமல் பயந்து பின்னடையாமல் அதனை அதிரடியாக எதிர்கொள்ளும் கல்லூரி செல்லும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் நிகழ்வுகளையும் காதலையும் சொல்லும் கதைதான் இது. வேறு மாதிரி சொல்வது என்றால், அமைதியான நதியோட்டத்தில் போகும் மலர் போல இயல்பாக தன் வாழ்வை வாழும் வக்கீல் தொழில் பார்க்கும் ஒருவனுக்கும் அவனிடம் பார்ட் டைம் வேலையாக வந்து சேரும் அழுத்தமான ஜூனியர் பெண்ணுக்கும் இடையே மலரும் காதலை மட்டுமல்ல, அதனால் அவன் குடும்பத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் சொல்லுவதே இந்த கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு நினைவுபடுத்துதல். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கேளுங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹாப்பி. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? என் மனம் உன்னிடம் மட்டும், முதல் பாகம். அத்தியாயம் 1. காலை மணி 9 நெருங்க தன் இருசக்கர வாகனத்தை அலுவலகம் இருந்த வளாகத்தின் முன்பு நிறுத்தினான் ரமேஷ். நிமிர்ந்து பார்த்தான். முதல் மாடியில் இருந்த அவர்களின் அலுவலகம் திறந்திருந்தது. ஆனந்த் ஏற்கனவே வந்து அவனுக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்துச் சென்றிருப்பான் என்று இவனுக்கு தெரியும். இருந்தும் கதவு திறந்திருப்பது இங்கிருந்து பார்த்ததிலேயே தெரிய மூடாம போயிருக்கான். புது ஜூனியர் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானா? 9:30க்குத்தானே வரச் சொன்னோம் என்ற சிந்தனையினோடே பைக் சாவியை கையில் எடுத்தான். எதிரில் இருந்த டீ கடையிலிருந்து இவனை கவனித்த பாஸ்கர், அண்ணா டீ மேலே கொண்டு வரவா என்று கடையின் உள்ளிருந்தே குரல் கொடுத்தான். கடையின் முதலாளி, பக்கத்தில் போய் கேட்க மாட்டாயா? இப்படியா கத்துவ? யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. இதுக்குத்தான் சின்ன பையனை வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது. அவ கேட்டாளா என்று அவனோடு சேர்ந்து அருகில் இல்லாத தன் மனைவியையும் திட்டிவிட்டு வேகமாக ரமேஷின் அருகில் வந்தார். இங்கிருந்து பார்த்தாலே அவர் அவனை ஏதோ கடிந்து கொள்கிறார் என்று ரமேஷிற்கு புரிந்தது. 6 மாதத்திற்கு முன்புதான் அவரது மகளின் வாழ்க்கை குறித்தான வழக்கொன்று முடிவுக்கு வந்திருந்தது. அதை நடத்தி முடித்தது இவனே. இன்றைய தன் குடும்ப நிம்மதிக்கு காரணமே இவர்தான் என்பது போன்ற எண்ணம்தான் அவருக்கு இவனை பார்க்கும்போதெல்லாம் வரும். எனவே எப்போதும் அதை முகத்திலும் பேச்சிலும் கலந்து வெளிப்படுத்துவார். ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா சார் என்று மரியாதை கலந்து கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்து தேவைனா கால் பண்றேன் என்பதோடு முடித்து விடுவான். அவர் திரும்பிச் செல்ல இவன் தலை உயர்த்தி பாஸ்கரை பார்த்தான். அப்போதும் இவனிடமே அவனின் பார்வை இருந்தது. முதலாளி திட்டியதையெல்லாம் அவன் காதிலேயே வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. மறுபடியும் மேல் நோக்கி ஆள்காட்டி விரலை காட்டி, மேல மாடிக்கு டீ கொண்டு வரவா என்று சைகை செய்தான். அவன் கேட்ட பாவனையில் இவனுக்கு புன்னகை வர, வேண்டாம் ஈவினிங் பார்க்கலாம் என்று ஏறக்குறைய கண்ணடித்த பாவனையில் அவனுக்கு மட்டும் புரியும்படி தலையசைத்துவிட்டு மாடிப்படி அருகே வந்தான். வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து இப்போது வரை இருந்த முக இறுக்கம் குறைந்து இலகுவாக படியேறினான். முன்பெல்லாம் இதுபோல காலை 9 மணிக்கு அலுவலகம் என்று ஒரு நாளும் வந்ததில்லை. இவனின் நண்பன் விஜய் முன்பே வந்திருப்பான். அதன்பின் ஆனந்த் வருவான். இவன் வருவதோ 10 மணியையும் கடந்துதான். பதட்டம் என்பது துளியும் இருக்காது. மாடிப்படியில் ஏறும்போதே லல்லலா என்று பாடிக்கொண்டு குதித்து கொண்டேதான் நுழைவான். வாடா நல்லவனே, எப்படியும் ஜட்ஜ் வந்து சீட்டில் உட்கார்றதுக்குள்ளே போயிடலாம்னு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா என்று விஜய் கடிந்தாலும், பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணணும்னு தெரியாதா? கொஞ்சமாவது டென்ஷன் இருக்கா பார் என்று ஆனந்த் சிடுசிடுத்தாலும், ஒயிட் டென்ஷன்? அதுக்குத்தான் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே. எல்லாம் ஒழுங்காக ரெடி பண்ணிட்டீங்களா? சரி சரி, எத்தனை கேஸ் பார்க்கணும்? கொடுங்க, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? டைம் ஆச்சுன்னு கிளம்புங்க என்று பந்தாவாக கூறி அவர்கள் தயார் செய்து வைத்த அத்தனையையும் என்னமோ இவன் தயாரித்தது போல கையில் எடுத்துக்கொண்டு ஆளுக்கு முன் நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக கிளம்பி கீழேயும் வந்திருப்பான். ஆனந்த் பைக் எடுப்பதற்காக பின்னால் வந்தால், நண்பா நாங்கள்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறவங்க, மெதுவாக போகிறோம். நீ ஹை கோர்ட்டுக்கு போகணுமே, கொஞ்சம் முன்னாடி போக மாட்டியா என்று கூலாக கேட்டு இன்னும் வெறுப்பேற்றுவான். ஏன் சொல்ல மாட்டே? உன் வேலையெல்லாம் நான் பார்த்தா நீ இன்னமும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே என்று பதிலளித்து ஆனந்த் கிளம்பினாலும் அவன் முகத்தில் கோபம் இருக்காது. இவன் முகத்திலும் கவலை இருக்காது. எல்லாம் வார்த்தைகளாக மட்டுமே வெளிப்படும். முகத்திலும் எப்பொழுதும் சிரிப்புதான். மூவருமே அப்படி இணைபிரியாத நண்பர்களாக இருந்தவர்கள். கேஸ் கட்டில் வக்கீலுன்னு கையெழுத்து போட மட்டும்தாடா நீ இருக்க. எப்போ எல்லாத்தையும் பொறுப்பாக கற்றுக்க போகிற என்று விஜய் வந்து குரலுக்கு கொடுத்தாலும், நீ இருக்கிற வரைக்கும் எதையும் கற்றுக்கிடுற மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை நண்பா என்று தான் பதிலளித்திருக்கிறான். அவ்வளவு ஜாலியாக கவலையின்றி சென்ற நாட்கள்.
இப்பொழுது அனைத்தும் கடந்த காலம்தான். ஏனெனில் இப்பொழுது விஜய் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பணியில் சேர்ந்த 6 மாத காலம் ஆகிவிட்டது. 2 வருடங்களுக்கு முன் தன் மனைவி மொழி, மகள் ஆது என குடும்பமாக இணைந்து சொந்த ஊரிலிருந்து விஜய் என்று இங்கு மதுரைக்கு வந்தானோ அன்றிலிருந்தே இந்த தேர்வுக்குத்தான் தயார் செய்தான். அப்பொழுதே எப்படியும் எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சா வெளியூர் தான், இங்கே ஆஃபீஸும் வர முடியாது, ஆனந்த் ஹைகோர்ட் கேஸ் பார்த்துப்பான், அவனை பற்றி பிரச்சனை இல்லை, நீ தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஒரே ஒரு ஜூனியர் சேர்த்துக்கலாம், அதுவும் என் வேலையை பார்க்க மட்டும்தான், உன் வேலையை நீ தான் பார்க்கணும் என்று அழுத்தமாய் கூறி இவனுக்கு என தனியாக சில வழக்குகளை ஒப்படைத்திருந்தான். எல்லாமும் தெரியும் தான். இருந்தும் நண்பர்கள் இருக்கும்போது தனக்கென கவலை என்று ஜாலியாக சுற்றியவன் எப்பொழுது விஜய் வழக்கை பிரித்து கொடுத்தானோ அன்றிலிருந்தே பொறுப்பாகி போனான். விஜயிடம் இருந்த ஒரு ஜூனியரும் இப்பொழுது ஒரு நிறுவனத்தின் லீகல் அட்வைசராக மாறிப்போயிருக்க இப்போது வழக்குகளை பார்ப்பது ஆனந்தும் இவனும் மட்டுமே. நண்பர்களோடு பேச்சும் சத்தமுமாக இருந்த அலுவலகம் இப்பொழுதெல்லாம் காலை வேளையில் அமைதியையே சுமந்தது. ஏனெனில் இவன் கேஸ் கட்டுகளை எடுக்க வரும் முன்பே ஆனந்த் வந்து அவனுடைய வழக்குகளுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றத்திற்கு கிளம்பியிருப்பான். ரமேஷுக்கு வீடும் பக்கம், மாவட்ட நீதிமன்றமும் பக்கமே. எனவே பொறுமையாக வருவதுதான். என்றாலும் நிம்மதியாக வந்தது கிடையாது. தலைக்குள் ஏதேனும் வழக்கு சம்பந்தமான சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். சொந்த வீடு அருகில் எண்ணும்போது சில சமயம் யாராவது வீட்டிற்கே கூட தேடி வந்து விடுவர். 3 வேளை உணவை மறக்காமல் உண்பதே இப்பொழுதெல்லாம் அரிது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேளை தவறியிருக்கும். இல்லாவிடில் அந்த 3 வேளை உணவும் நேரத்திற்கு இருக்காது. சில நாட்கள் ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமாக காவல் நிலையம் அழைந்துவிட்டு 12 மணி அளவில் சாலையோர கையேந்தி பவன்களில் உண்டதும் கூட உண்டு. இப்படி காலம் நகர்ந்திருக்க எங்கே தனக்கு பிரியமான பணியாரத்தை பற்றியெல்லாம் நினைப்பது? வயது 31 எட்டியிருந்தது. ஒரு சீனியர் வழக்கறிஞருக்குரிய அத்தனை அம்சமும் அவன் முகத்தில் இப்பொழுது. தலைக்கு பின்புறம் ஒளிவட்டம் மட்டும்தான் தெரியவில்லை. அந்த அளவு இப்பொழுது தொழிலும் தன் மக்களிடத்திலும் முக்கியமானவனாகி இருந்தான். அதோடு சேர்த்து அவன் வெளிப்படையான நகைச்சுவை பேச்சுக்கள், குதித்து கொண்டு நடக்கும் நடைகள் எல்லாமும் மறைந்து போயிருந்தது. தன் நண்பர்களிடம் மட்டுமே அல்லது நெருங்கியவர்களிடம் மட்டுமே அந்த முகபாவனைகள் அவனிடமிருந்து வெளிப்படும். இப்பொழுது ஏறிக்கொண்டிருந்த படிகளை ரமேஷ் நிதானமாக ஏறினான். நடையில் துள்ளல்கள் இல்லை, உதடுகள் லலலாக்களை உச்சரிக்கவில்லை. ஆனால் முகம் மென்மையாயிருந்தது. மனம் மட்டும் லலலா என்று உள்ளுக்குள் கூவிக்கொண்டிருந்தது. இவர்களது சட்ட அலுவலகம் உள்ளே நுழைந்ததும் கட்சிக்காரர்கள் காத்திருக்கவென ஒரு அறை, உள்ளே வக்கீலோடு தனிப்பட்ட முறையில் கட்சிக்காரர்கள் பேசவென ஒரு அறை என்று 2 அறைகளாக இருந்தது. ரமேஷ் உள்ளே நுழைந்தவன் நேராக உள் அறைக்குச் செல்லாமல் வெளியறையிலேயே அமர்ந்து கிளம்பும்போது எடுத்துச் செல்ல வேண்டிய கேஸ் கட்டுகளை பிரித்து பார்த்தான். எப்போதுமே அப்படி அமர்வதுதான். மாலையில்தான் உள்ளே அமர்வது. முன்னர் அதிகமாக உள்ளறையை விஜய்தான் அதிகமாக பயன்படுத்துவான். ஆனந்தும் சரி, இவனும் சரி, வெளியில்தான். மாலை வேளையில் விஜய் கட்சிக்காரர்களுடன் உள்ளே அமர்ந்து மும்முரமாக பேசினால் ஆனந்த் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து சின்சியராக ஏதாவது வழக்குக்கு தேவையானவற்றை டைப் செய்து கொண்டிருப்பான். நம்மால் எவனுக்கு வந்த விருந்தோ என்று செல்போன் ஆராய்ச்சியில் ஜாலியாக இருப்பான். இப்பொழுது எல்லாமும் தலைகீழ். கண்கள் கேஸ்கட்டை படிக்க கருத்தில் கம்ப்யூட்டர் டேபிள் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணுருவம் நின்றது. முகத்தை கூட சரியாக பார்க்கவில்லை. ஏனெனில் 2 அறைகளுக்கும் நடுவில் இருந்த வாசல் ஓரமாய் சுவரை பார்த்தவாறு அந்த கம்ப்யூட்டர் இருந்தது. அவள் அதை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். புதிதாக இன்று வந்து சேர்வதாக சொல்லி இருந்த ஜூனியர் தான் வந்திருக்கிறான் போல. அதனால்தான் ஆனந்த் அலுவலகத்தை மூடாமல் சென்றிருக்கிறான் என்று நினைத்திருக்க, உள்ளே வந்து பார்த்ததுமே அது பெண் என்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது. ஓரக்கண்ணால் தரையை பார்த்தான். கூட்டப்படாமல் தூசியாக இருந்தது. எப்பொழுதும் வயது முதிர்ந்த பெண் வந்து பெருக்குவாள். இவனும் 2 வார்த்தை பேசுவான். வேலை பார்க்கும் அந்த வளாகத்தில் அவள் எங்கும் அமர முடியாது. எனவே இவனே, எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து கூட்டுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு கிளம்புறப்ப போய்க்கோங்க என்றிருந்தான். அதுபோல் அவள் அமரும் சமயம் ஏதாவது ஒரு சேரில் அமர்வது வழக்கம். சில சமயம் என்றாவது அவரின் மகள் வருவாள். இவளிடம் இவன் பேச்சே இருக்காது. வந்தியா, பெருக்கிட்டு கிளம்பு என்ற பார்வைதான் பார்ப்பான். பெருக்க வந்த பெண் அங்கே எதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று எரிச்சலாய் சிந்தனை போக, குப்பை அப்படியே இருக்கு, பெருக்கிட்டு கிளம்பு என்று கட்டளையாய் இவன் குரல் வெளிவந்தது. அப்போதும் அந்த இருக்கையில் உள்ளவள் அசையவில்லை என்றதும், என்ன இது, நம்ம பார்த்தாலே பயந்து ஓடுறவ அசையாமல் உட்கார்ந்துருக்கிறா என்று இவன் நிமிர்ந்து அவளை பார்க்க, அப்போதுதான் அவளும் சேரோடு திரும்பி இவனை பார்த்தாள்.
யார் நீ என்று இவன் பார்க்க வேண்டிய பார்வைக்கு பதில், யார் நீ, எப்போ எப்படி என்னை கேட்காம உள்ளே வந்தாய் என்பது போல அவள் ஒரு பார்வை பார்த்தாள். இவன் கேட்டதற்கு அவள் பதிலே சொல்லவில்லை. பாருடா, நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளையே முறைக்கிறா என்று மனம் நினைக்க, அவள் திரும்பிய பிறகுதான் அவனுக்கு கம்ப்யூட்டர் ஆனில் இருப்பதே தெரிந்தது. ஓ, டைப் பண்ண ஆள் சேர்த்திருக்கானோ ஆனந்த் என்று சிந்தனை ஓட இங்கிருந்தபடியே அந்த மேஜையை பார்த்தான். பெரிய சாவி கொத்தே அங்கு இருந்தது. அதில் அலுவலகத்தின் சாவி, ஹைகோர்ட்டில் உள்ள இவர்களின் அறைக்கான சாவி, இவனின் பைக் டூப்ளிகேட் சாவி முதற்கொண்டு அனைத்தும் இருந்தது. அது முன்னர் விஜய் பயன்படுத்திய சாவி கொத்து. இவளிடம் எப்படி என்று முகம் சுருக்கியவன் அப்பொழுதுதான் கவனித்தான், அவள் இவனை பார்த்து அழவும் இல்லை, முக்கியமாக வணக்கமே வைக்கவில்லை என. ஆனந்த் வந்து போவதோடு சரி, சம்பளம் முதல் அனைத்தும் இவன்தான் தர வேண்டும். தவிர வயதிலும் சிறியவள் போல தெரிந்தாள். என்ன, ஒரு 20, 21 இருக்குமா? அப்படி இருக்க என்ன விஷ் கூட பண்ணாம என்ற எண்ணம் இயல்பாகவே அவனுக்குள் வந்தது. இவன் சிந்தனை இப்படி இருக்க, ஏற்கனவே நான் இங்கே இருக்கேன், உள்ள வர்றப்ப ஜஸ்ட் குரல் கொடுத்துட்டாவது வரணும்னு தெரியாதா? நமக்கு சீனியராக இருந்தாலும் இவனும் இன்னைக்கு தானே பிராக்டிஸ்க்கு வந்திருக்கான் என்று அவளது மனது இவனை மானக்கேடாக அர்ச்சனை செய்தது. ஆனந்த் போகும்பொழுதே இவளிடம், புதுசா இன்னைக்கு ஒரு ஜூனியர் வருவான், டைப் பண்ணியதை பிரிண்ட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தான். இவள் அனைத்தையும் பிரிண்ட் எடுத்து முடித்துவிட்டு திரும்ப, ரமேஷோ வழக்கறிஞர்கள் கேஸ் கட்டுகள் வைக்கும் பையுக்குள் அன்றைய வழக்குகளுக்கான அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். இவனும் அவளிடம் பேச முனையவில்லை. ஜூனியர் பையன் என்றாலே 2 வேளை சொல்லுவதோடு சரி, அவர்கள்தான் முட்டி மோதி அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவள் இப்படி திமிராக இருக்க மேற்கொண்டு என்ன பேச்சு என்று இவன் கிளம்ப தயாராக, சீனியர், 1 நிமிஷம் என்று எழுந்து வந்தாள். அக்குரலை இவன் சுத்தமாயினும் ரசிக்கவில்லை. வாட், சீனியரா? இந்த சாறு மோரெல்லாம் இவ வாயில வராதா என்று மனம் நினைக்க, என்ன என்பது போல ஒரு பார்வை பார்த்தான். இப்பொழுதும் அவள் தான் யார், எதற்கு இங்கு வந்திருக்கிறாள் என்று ஒரு சிறு அறிமுகம் கூட இவனிடம் செய்து கொள்ள முன்வரவில்லை. நம்ம சார்கிட்ட இதை கொடுத்துடுங்க, ஆனந்த் சார் சொல்லிட்டு போனாங்க என்றாள். ஒரு நிமிடம் யோசித்தவன், நம்ம சாரா என்றான். ஆமாம், ரமேஷ் சார்கிட்ட கொடுத்துடுங்க என்றாள். அவளுக்கு இவன்தான் ரமேஷ் என்பதே தெரியவில்லை. அது இவனுக்கு புரிய, தன்னை புதிதாக சேர வந்த ஜூனியர் என்று நினைக்கிறாளா என்றெண்ணி வந்த புன்னகையை அடக்கினான். ஏனென்றால் அவள் அதை கொடுத்துடுறீங்களா என்பது போலெல்லாம் கேட்கவில்லை, கொடுத்துடுங்க என்று கட்டளை போல சொல்லியிருந்தாள். இவன் மறுக்கவே கூடாதென்று ஆனந்த் பெயரையும் சேர்த்து சொல்லியிருக்க, குறைந்தபட்சம் ஒரு பையன்கிட்ட பேசுகிறோம்னாவது இவளுக்கு தோணுதா பார் என்று நினைத்தவன் அவள் நீட்டிக்கொண்டிருந்தவற்றை வாங்கி ஒரு கட்டுக்குள் வைத்தான். இவன் அப்புறம் என்பது போல அவளை பார்க்க, நீங்கள் கிளம்புங்க, நான் லாக் பண்ணிட்டு கிளம்பணும் என்றாள் மணியை பார்த்தபடி. ஓ, ஒருவேளை சார் இங்கு வந்தா என்று அவன் வேண்டுமென்றே கேட்க, மணி 10 தாண்டிடுச்சுன்னா அவர் கோர்ட்டுக்கு போயிடுவாராம், இங்கே வரமாட்டாருன்னு ஆனந்த் சார் சொன்னாங்க என்றால் மேற்கொண்டு பேச எதுவும் இல்லை என்ற தொனியில். இவன் எதுவுமே சொல்லாமல் அவளை ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு கீழிறங்கி வந்துவிட்டான். அவளோ இவனை கிளப்பிவிட்ட அவசரத்திற்கு அப்படியே தலைகீழ் பொறுமையாய் சேரில் போய் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்தாள். அழுத்தமான நினைவுகள் மனதை நிறைக்கும் தனிமையில் எல்லோருமே சில நிமிடம் சிலைகள்தான். அதில் ஒரு சிலையாய் அவளும் தன் நினைவுகளுடன் அமர்ந்திருந்தாள். பரபரப்பாக இயங்கத் தொடங்கிய நீதிமன்றத்தில் மணி 10ஐயும் தாண்டி ஓடிக்கொண்டிருக்க, நெக் பேண்ட், கோட், அதன் மேல் கருப்பு அங்கி என ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டிருந்தான் ஆனந்த். கைகள்தான் அவற்றை அவசரமாக அணிந்து கொண்டிருந்ததே தவிர கண்கள் எல்லாம் சரியாக தயார் செய்து விட்டோமா என்று மேஜையின் மேலிருந்த கேஸ்கட்டுகளை பார்த்து கொண்டிருந்தது. நீதிபதி வந்து அமரும் முன் நாம் போய் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. கேஸ்கட்டுகளின் அருகில் இருந்த போன் அலற, என்ன அவசரமோ, எதையேனும் விட்டுவிட்டானோ என்று தோன்ற அதை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு, கோர்ட்டுக்கு போயிட்டியா, எதையாவது மிஸ் பண்ணிட்டியா என்றான். அவன் கேட்டது எவ்வளவு படபடப்பாக அவசரத்தோடு என்று அருகிலிருந்த ஜூனியர் பெண்ணிற்கு கூட தெரிந்தது. அவளுக்கு புரிந்த என்ன பயன்? மறுமுனையிலிருந்து பேசிய ரமேஷோ, நண்பா, அந்த தீஞ்ச மூஞ்சிக்காரி யாருடா என்றான், எந்த பதட்டமும் துளியும் இன்றி. உண்மையில் அவள் பார்க்க பூசிய உடல்வாகில்தான் இருந்தாள். ஆனால் முகம் மட்டும் பல நாள் துக்கம் இழந்தது போல, கண்கள் கொஞ்சமாய் உள்ளே போனது போல இருந்தது. கடைசியாய் ரமேஷ் அவளை பார்த்த பார்வையில் டயட் இருந்து உடம்பு மெலிஞ்சவங்களை பார்த்திருக்கும், இவ முகத்தை மட்டும் டயட் இருந்து தேய வச்சிருக்கா போல. இதுதான் அவன் மனதுக்குள் ஓடியது. தவிர அவள் கட்டளை போல பேசியது வேறு பிடித்தமில்லாது போக, ஆனந்திடம் விசாரிக்கும் போது தேஞ்ச மூஞ்சுக்காரி என்றே உச்சரித்தான். இவன் கேட்ட தோரணையில் யாரை கேட்கிறான் என்று ஆனந்த் யோசித்தானென்றால், அருகில் இருந்த பெண்ணோ வாய்விட்டு சிரித்து விடுவோமோ என்று சிரிப்பை அடக்க அரும்பாடுபட்டு கொண்டிருந்தாள். அவள் வேறொரு வக்கீலின் ஜூனியர்.
இவள் முன் இப்படி பேசுகிறானே என்று மனம் நினைக்க, கோர்ட்டுக்கு போகலையா நீ? எங்கடா இருக்க என்று கத்தாத குறையாக கேட்டான். அதில் அதட்டல் இல்லை. குரல் மட்டும் உயர்ந்து, கோர்ட்டுக்குள்ளா, வெளியில் இருக்கிறாயா என்பதை பெரிய குரலில் விசாரிப்பது போல இருந்தது. என்ன சத்தம் மட்டும் பெருசா வருது? இவன் நம்மளை திட்டவே இல்லை, பக்கத்தில் வேற யாரும் இருக்காங்களோ என்று தோன்ற அந்த புன்னகையை அடக்கி, நடு ரோட்டில் நண்பா என்றான் பைக்கின் மேல் சாய்ந்து அமர்ந்தபடி. இவன் இப்படி வம்பிழுப்பான் என்று புரிந்தே ஆனந்த் அந்த அறையை விட்டு செல்போனோடு வெளியில் வந்தவன், அப்படியே நில்லு, லாரி ஏதாவது வரட்டும் என்று திட்ட ஆரம்பிக்க, பொறுமை, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையாக டைம் எடுத்து திட்டிக்கோ, இப்போ அந்த தேஞ்ச மூஞ்சிக்காரி யாருன்னு மட்டும் சொல்லேன் என்றான் கூளாய். உண்மையில் இவனிடம் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தவன் இப்பொழுது பதட்டமே இல்லாமல் எவ்வளவு கூளாக பேசுகிறான் என்று மனதிற்குள் கடுப்பாகி, ரொம்ப முக்கியம்டா என்று சிடுசிடுத்து ஃபோன் காலை கட் செய்திருந்தான். எப்படியும் இவனாக ஒரு ஜூனியர் பெண்ணிடம் போய் எதையும் விசாரிக்க மாட்டான் என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரியும். இவன்தான் பழைய ரமேஷ் இல்லையே. சாயங்காலம் வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு யோசிச்சே மண்டை காயட்டும் என்று மனதிற்குள் வெறு திட்டிக் கொண்டான். விஜயிடம் பேசினால் ரமேஷால் நிமிடத்தில் அவளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அவள் வைத்திருப்பது விஜய் முன்னர் பயன்படுத்தி சாவிய கொத்துதானே. நிச்சயம் அவனுக்கு தெரியாமல் இவள் இந்த அலுவலகத்திற்கு சேர்ந்திருக்க முடியாது. தவிர அவன் எப்படி ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்தான் என்பதே ரமேஷிற்கு புரியாத புதிராக தோன்றியது. இன்று வரை உதவிக்கோ ஜூனியராகவோ ஒரு பெண்ணும் இந்த அலுவலகத்திற்குள் நுழைந்ததில்லை. அனைவருமே ஆண்களாக இருந்ததால் எதற்கு ஒரு பெண்ணை சேர்த்து தங்களுக்குள்ளும் வெளிப்படையாக எதுவும் பேசிக்கொள்ள முடியாது என்பதால் அப்படியே இத்தனை ஆண்டுகள் பழகிவிட்டிருந்தனர். இப்பொழுதும் விஜய்க்கு ஃபோன் செய்து கேட்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு வரவில்லை. ஏனெனில் இப்பொழுது அவன் விருதுநகரில் இருந்தான். அங்குதான் அவன் பணி. மதுரைக்கும் விருதுநகருக்கும் தினமும் வந்து போய்க் கொண்டிருந்தான். எனவே காலை வேளையில் எப்பொழுதுமே நண்பர்கள் அவனுக்கு அழைப்பதில்லை. மொழியை தவிர பிற பெண்களிடம் முகம் கொடுத்து பேசாத விஜய் இன்று இங்கு ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்திருக்கிறான். ஒரு காலத்தில் பார்க்கும் பெண்களிடமெல்லாம் பேச ஆர்வம் காட்டும் நாம் இப்பொழுது நம்மிடம் வேலை பார்க்க போகும் பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள இவ்வளவு யோசிக்கிறோம் என்ற நினைவில் ரமேஷின் இதழ் புன்னகையில் கொஞ்சம் விரிந்தது. பைக்கை கிளப்பிக்கொண்டே ரமேஷ் நிமிர்ந்து பார்த்தான். முதல் மாடியில் இருந்த அவர்களின் சட்ட அலுவலகத்தில் அமைதியின் உருவமாக அமர்ந்திருந்தாள் அந்த தேஞ்ச மூஞ்சுக்காரி. அவள் அமைதியின் உருவம் என்று நாமும் நம்புவோமாக. நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியிலும் பைக்கின் மிரரில் முகம் பார்த்தான். கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டே ஓட்ட அவள் சீனியர் என்று உச்சரித்தது இவனின் சிந்தனையை சிதறடித்துக் கொண்டு முன்னே வந்து நின்றது. ரமேஷு, முன்னாடியெல்லாம் ஆள் மட்டும்தான் கலராயிருந்த, இப்போ பார்க்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் படித்த சீனியர் பையன் மாதிரி இருக்கியாம். பார்த்தா ரொம்ப சீனியர் அட்வொகேட் மாதிரியோ? சார்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை போல என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். முகம் இன்னும் கொஞ்சம் அவனை அறியாமலேயே பிரகாசமானது. அத்தியாயம் 2. களைத்து போன கண்கள், சோர்ந்து போன உடல், விழித்திருக்கும் உள்ளம். மானசா. ரமேஷ் மாவட்ட நீதிமன்றத்திற்குள் நுழைந்து வழக்கமாக பைக்கை நிறுத்தும் இடத்தில் போய் வண்டியை நிறுத்த ஏற்கனவே அங்கு நின்றிருந்த புது ஜூனியர் பிரசாத் பொறுப்பாக, குட் மார்னிங் சார் என்றான். இவன் தலையை அசைத்தபடி புருவம் உயர்த்தி ஒரு பார்வை பார்க்க, அது சார், ஊர்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுதான் ஆஃபீஸ் வராமல் நேரே இங்கே வந்துட்டேன், நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுறேன் சார் என்றான் நீளமாக அவனுக்கு விலக்கிவிடும் ஆர்வத்தோடு. போன வருடமே படிப்பை முடித்து சில மாதங்கள் மட்டும் சொந்த ஊரில் உள்ள நீதிமன்றத்தில் பழகிவிட்டு சீனியர் ஒருவர் சொல்லியதன் பேரில் இங்கு வந்து சேர்ந்திருந்தான். முதல் நாளே சொதப்பி விட்டோமே என்று அவன் நிற்க அவன் முகத்தில் இருந்த படபடப்பை பார்த்து, ஊர் தேனிதானே என்றான் ரமேஷ். ஆமாம் சார் என்று வேகமாக பதில் வர, ரூம் பார்த்துட்டியா? கிடச்சிடுச்சு சார், ஃப்ரெண்டு முத்தையா சார்கிட்ட ஜூனியராக இருக்கான், அவனோட ரூமில் தான் தங்க போகிறேன் என்று பொறுப்பாக பதிலளிக்க இவன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் 4 கேஸ் கட்டுகளை எடுத்து அவனிடம் தந்தான். பெரிதாக எதுவும் திட்டுவானோ என்று நினைத்ததற்கு மாறாக கட்டுகளை தந்ததில் அவன் முழிக்க இவன் வழக்குகளுக்கு எந்த நீதிமன்றத்தில் என்னென்ன பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். வந்த முதல் நாளே 4 கட்டுகளா? அதுவும் நம்மை நம்பி தருகிறாரா என்று பிரமிப்பில் இவன் சொன்னதற்கெல்லாம் சரி என்று தலையாட்டிவிட்டு வேகமாக நடந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. இதுவரை அலுவலக வேலை என்று எழுத்து வேலையைத்தான் அதிகம் பார்த்தான். எல்லாமும் அவனின் சீனியரை பார்த்து கொள்வார். இனி சீக்கிரம் வேலைகளை பழகிவிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இப்பொழுது அவனுள் வந்திருந்தது. அது அவனின் நடையிலும் தெரிய ரமேஷிற்கு தான் முதலில் இங்கு வந்து முழித்து கொண்டு நின்ற நாள் ஞாபகத்தில் வந்தது. அன்று விஜய் இவனின் கழுத்தில் நெக் பேண்டின் கயிற்றை கட்ட, நண்பா, நீ எனக்கு கட்டிவிடுறதை பார்த்தா
ஏதோ எனக்கு தாலி கட்டி விடுற மாதிரியே இருக்கு. கவலைப்படாது, நான் உனக்கு நல்ல மனைவியாக இருப்பேன் என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டு கவலையற்று பேசி சிரித்திருந்த அந்த தருணங்கள். நண்பர்களின் துணை இருந்தும் நீதிமன்றத்திற்குள் முதலாக நுழைந்தபோது உள்ளுக்குள் கால் நடுங்க, இத்தனை பேர் முன்னிலையில் எப்படி பேசப்போகிறேன் என்று மனதில் ஒரு படபடப்போடு முழித்து கொண்டு நின்ற தருணங்கள். அவையெல்லாம் இப்பொழுது மலரும் நினைவுகள் என்பதில் உதடு புன்னகை பூக்க, சீனியர் என்று அந்த தேஞ்ச மூஞ்சுக்காரி அழைத்ததும் நினைவில் வந்து போனது இப்பொழுது. சீனியர் என்று அழைத்தாளே, கண்டிப்பாக லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகத்தான் இருப்பாள் என்று இந்த ஒன்றைத்தான் அவனின் பைக் பயணத்தில் கண்டுபிடித்திருந்தான். மணி 10:30 நெருங்கும் முன் இவனும் வழக்கறிஞனின் உடை அணிந்து கட்டோடு ஒரு நீதிமன்றத்திற்குள் நுழைந்தான். சேரில் நீதிபதி வந்து இன்னும் அமர்ந்திருக்கவில்லை. அவர் இருக்கின்றாரோ இல்லையோ அதெல்லாம் இவனுக்கு கணக்கே கிடையாது. கோயிலுக்குள் நுழைபவனைப் போல இரு கைகளையும் தூக்கி அந்நீதிமன்றத்தை வணங்கிவிட்டு போய் அமர்ந்தான். அதன்பின் நீதிபதி வந்தமர்ந்து வழக்குகள் நடக்க ஆரம்பித்திருந்த வேளையில் இங்கு அந்த தேஞ்ச மூஞ்சுக்காரி ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளாக எங்கே கிளம்பி வந்தாள்? சேரிலிருந்து அவளை பல போன் அழைப்புகள் வந்துதான் நிஜத்திற்கு கொண்டு வந்திருந்தன. அவற்றில் எதையும் அவள் எடுத்து பேசவும் இல்லை, கட் செய்யவும் இல்லை. அதுவாகவே அடித்து அதுவாகவே ஓய்ந்தது. இறுதியில் மொழியிடம், அதுதான் விஜயின் மனைவி, அவளிடமிருந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், ஸ்கூட்டி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் என்றொரு செய்தி. அதை பார்த்தவள்தான் நேரமாகுதே என்று எழுந்து கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே மணி 10ஐயும் தாண்டி ஓடிக்கொண்டிருந்ததால் கல்லூரி நடக்க ஆரம்பித்திருந்தது. வரும்போது நீதிமன்றத்தை கடந்துதான் வந்திருந்தாள். நிமிர்ந்து அதை பார்த்தபோது கூட பின்னாளில் எங்கோ அல்லது வேறெந்த நீதிமன்றத்திலோ தானே நாம் இருப்போம் என்ற எண்ணம் கூட அவளுக்கு வரவில்லை. மொத்தத்தில் அந்த நீதிமன்றம் அவளை பெரிதாக ஈர்க்கவில்லை. கால் போன போக்கில் வந்து சட்டக்கல்லூரிக்குள் நுழைவதற்குள் முன்பே வெளியே மரத்தடியில் நின்றிருந்த 4 மாணவர்களில் ஒருவன், ஹே ஜூனியரா, வா வா என்று அழைத்தான். அங்கு ஏற்கனவே ஒரு பெண் நோட்டை நெஞ்சில் அணைத்தபடி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்தாள். இவள் சென்று நின்றதும், நேம் என்ன என்றான் ஒருவன். இவள் எதுவும் சொல்லாமல் நிற்க, காது கேட்கலையா, பேரென்ன என்றான் இன்னொருவன். மானச சுடர்கொடி என்றாள். பேரு சூப்பரா இருக்கே, என்னது மானச சுடர்கொடியா என்று இழுப்பது போல பல கிண்டல் கலந்த மாணவர்களுக்குள் அதை அவள் காதிலேயே வாங்கவில்லை. தன்னிடம் பெயர் கேட்டவர்களை பார்த்து, உங்க பேர் என்ன என்றாள். பாருடா, சீனியர்கிட்டே பேர் கேட்பியா என்று ஒருவன் எகிற, அப்போ என்கிட்ட எதுக்கு பேர் கேட்டீங்க? முகம் அமைதியாக இருந்தாலும் அவள் குரல் கடுமையாக இருந்தது. ஒருவன், என் பேர் சுரேந்தர். மற்றொருவன், என் பேர் சுப்பிரமணியன் என்று சொல்ல மற்ற மாணவர்கள் சத்தமாக சிரித்து கொண்டு நின்றனர். இன்னொருவன், கிஷோர்னு நம்ம கிரிமினாலஜி சார் பேர் சொல்லி இருக்கலாம்ல, ஸ்டைலாக இருந்திருக்கும் என்று கேலி செய்ய, அப்போதுதான் இவளுக்கு அவர்கள் கூறிய பெயர்களெல்லாம் கல்லூரி பேராசிரியர்களின் பெயர்கள் என்று புரிய அமைதியாக நின்றாள். சரி சரி, ஒரு 10 தோப்புக்காரணம் போடு என்று ஒருவன் சொல்ல, இவளுக்கு முன் அருகில் இருந்த பெண் வேகமாக போட ஆரம்பித்தாள். இவள் திரும்பி கல்லூரியை பார்க்க, என்ன லேட் ஆகிடுச்சா? அவ்வளவு அக்கறை இருந்தா சீக்கிரமாக வந்திருக்கணும், இப்படி தனியாக வந்து எங்ககிட்ட மாட்டியிருக்கக்கூடாது. கிளம்பி விட வேண்டும் என்று மனது சொன்ன போதும், காலேஜ் என்றால் இது சகஜம்தானே, தோப்பு காரணம்தானே கேட்கிறார்கள் என்று எண்ணி தோப்பு காரணங்களை போட ஆரம்பித்தாள். அதற்குள் அருகில் இருந்த பெண் போட்டு முடித்திருக்க, அவளிடம் ஒருவன் பேசுகிறேன் என்ற பெயரில் வழிந்து கொண்டிருந்தான். 5 நிமிஷம் நொண்டியடி என்று வேறொருவன் சொல்ல, அவள் நோட்டை இறுக்கி பிடித்தாள். சங்கடமாய் நொண்டியடிக்க தயாராக இவளுக்கு கோபம் கிளம்ப, அவளிடம் ஏற்கனவே வழிந்தவன், ஏண்டா என்று முறைத்துவிட்டு திரும்பி அந்த பெண்ணிடம், நீ போ என்றான். அதில் அவள் புன்னகைத்து விட்டு செல்ல, பாருடா சப்போர்ட் வேற, இதுதான் ராக்கிங் செய்கிற லட்சணமா? இனி நீ சம்பளமே இல்லாமல் அவளுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போறேன்னு சொல்லு என்று ஒருவன் கிண்டல் செய்து கொண்டிருக்க, இவள் தோப்புக்கரணத்தை முடித்துவிட்டு நின்றாள். இன்னொருவன் எந்த பேராசிரியரின் கையிலும் சிக்கிவிடக்கூடாது என்று நினைத்து சுற்றிலும் கண்காணித்து கொண்டிருந்தான். என்ன நிற்கிற, 5 நிமிஷம் நீ நொண்டியடி என்று சொல்ல, முடியாது என்று தலையசைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். இங்கே தானே படிக்க போற, கொஞ்ச நேரத்தில் உன் மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுவோம் என்று ஒருவன் கத்த, சென்றவள் அருகில் வந்து அவள் தங்கியிருக்கும் விடுதியின் பெயரை சொல்லி, இங்கே தான் தங்கியிருக்கேன், ரமேஷார்கிட்ட ஜூனியராக சேர்ந்திருக்கேன், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண கஷ்டப்பட வேண்டாம், எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, தாராளமாக சொல்கிறேன் என்று விட்டு அவர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் சென்று விட்டாள். உள்ளே நுழைந்ததும் வாசலில் நின்ற ஒரு பேராசிரியர் அவளிடம் பேச, போச்சு நம்மளை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாளோ என்று ஒருவன் சொல்ல, நல்லா பாரு, ஒன்றும் இல்லைன்னு அவள் தலையாட்டிட்டு போகிறான், சொட்டைக்கிட்ட நம்மளை போட்டு கொடுக்கல என்றான் இன்னொருவன். இப்படி தொடங்கியிருந்தது மானசாவின் முதல் நாள்.
அங்கு 12 மணி போல ரமேஷ் ஒரு கோர்ட்டிலிருந்து வெளியே வர அவனுக்கு முன்னமே வந்து காத்திருந்தான் பிரசாந்த். அவனை கண்டதும், முடிச்சிட்டியா? குட் என்று சொல்லி தன் கையில் இருந்த கேஸ்கட்டை தர வாங்கி வைத்து கொண்டான். ஈவினிங் டைரி. டைரி என்பது இன்று வந்த வழக்குகளுக்கு எந்த தேதியில் அடுத்த அழைப்பு போடப்பட்டுள்ளது என்று குறிப்பது. ஈவினிங் டைரி பார்த்துடுவியா என்று கேட்க, ஏற்கனவே காலையில் தாமதமாக வந்ததற்கு திட்டாத தைரியத்தில், ஈவினிங் ஒரு பொண்ணு வந்து பார்த்துடும்னு ஆனந்த் சார் சொன்னாங்க என்றான். தேஞ்ச மூஞ்சிக்காரியை சொல்கிறானோ? நம் யூகம் சரியே, ஜூனியர் தான் என்று மனம் நினைக்க பணத்தை எடுத்து தந்து, கேன்டீன் போய் ஏதாவது குடிச்சிட்டு வேலையப்பார் என்றான் ரமேஷ். அதற்குள் கட்சிக்காரர் ஒருவர் ரமேஷிடம் வந்து நிற்க இவன் வாங்கி கொண்டு வெளியே நடந்து வந்தான். என்னடா முதல் நாள் அனுபவம் இங்கே எப்படி இருந்துச்சு என்று பிரசாந்தின் நண்பன் ஒருவன் அருகில் வந்து தோளில் கை போட்டபடி கேட்க, பிரசாந்தின் முகம் பல கோணங்களில் போனது. ஏண்டா? ஐயோ, இருக்கிற மாடிக்கெல்லாம் ஏறி இறங்கி மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி போச்சு. எவ்வளவு பெரிய கோர்ட்டு, எங்கள் ஊரில் சின்னதாக தான் இருக்கும். என்ன இந்த ஃபேமிலி கோர்ட்டில் தான் டேட் வாங்கிட்டு திரும்பினா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாற்றி மாற்றி துப்பிக்கிறாங்க என்றான் முகத்தை சொழித்து. இவன் இதுபோல இதற்கு முன் பார்த்ததில்லை என்பது புரிய, உன் கோர்ட்டு கவுனில் பட்டுடுச்சா என்றான் சிரித்து. இவனுக்கும் சிரிப்பு வர, இல்லை ஆனால் ஏன் இப்படி ஓப்பன் கோர்ட்டில் மாற்றி மாற்றி துப்பிக்கிறாங்கன்னு தான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்று உண்மையை சொல்ல, நம்ம கேஸ் பார்க்குறவங்க அவங்க அந்த கேஸில் வலி பாதிப்பு அடைஞ்சவங்க அப்படித்தான் பார்க்குறப்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு தானே வந்திருக்க, போக போக பழகிடும். இப்படித்தான் என் ஜூனியர் எனக்கு சொன்னார் என்றான் கூழாக. எது துப்பு வாங்குறதா என்பது போல பாவமாக பார்க்க, இதுக்கேவா? இன்னும் நிறைய கேஸ் இருக்கு. நம்மளையா துப்புறாங்க? அவங்களுக்குள்ள பிடிக்காத ஒருத்தர் இங்கே வந்து தான் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டுக்காம விடு, அவங்கவுங்க மனசில் என்னென்ன வழியோ என்று கேன்டீனுக்கு அழைத்து சென்றான். இப்படி நேரம் கடந்து சென்றிருக்க மணி 1 தாண்டி மானசா கல்லூரி முடிந்து வெளியே வந்தாள். எல்லோரும் அருகில் உள்ளவர்களிடம் அறிமுகமாகி நட்பாகவும் ஆகியிருக்க இவள் யாரிடமும் பழகவில்லை. விறுவிறுவென்று நடந்தே அலுவலகத்திற்கு வந்தாள். அவளிடம் ஏற்கனவே சாவிக்கொத்து உள்ளதே. திறந்து காலையில் வைத்துவிட்டு போன டிஃபன் பாக்ஸை எடுத்தாள். இனி நாளை காலைதான் கல்லூரி. ஒரு வருடம் காலையில் வகுப்புகள் என்றால் மறு வருடம் மதியம் வகுப்புகள் இருக்கும். நல்ல வேலை, காலையில் கிளாஸ் வச்சாங்க. இல்லை தூங்கிடுவேன் போல என்று நினைத்தபடியே தன் உணவை உண்டு முடித்துவிட்டு கம்ப்யூட்டரை ஆன் செய்து மிச்ச மீதி வேலைகளை பார்த்தாள். ஆனந்த் மதிய வேளையில் அலுவலகம் வரவேண்டும் என்று சொல்லி இருக்கவில்லை. ஹாஸ்டலில் போய் என்ன பண்ண போகிறோம் என்று நினைத்து இவளாகவே வந்து அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மணி 4 நெருங்க அருகில் உள்ள விடுதிக்கு சென்றாள். அது ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். 2 தளத்தை கொண்டு இருந்தது. நுழைந்ததும் வார்டன் அறை, எதிரில் பெரிய ஹால், அதற்கு பின்னால் அறைக்கு 2 என்ற வேலைக்கு போகும் பெண்கள் என்று தங்கியிருக்கும் அறைகள். இறுதியில் சமையலறை என்றிருந்தது. மேல் தளத்தில் கல்லூரி செல்லும் பெண்களே இருந்தனர். முக்கியமாக சட்டக்கல்லூரி அருகில் இருந்ததால் அதிலுள்ள மாணவிகள் இங்கு கொஞ்சம் அதிகம் இருந்தனர். வேறு சிலர் வெவ்வேறு கல்லூரியில் படைப்பவர்களாக இருந்தனர். மாடிக்கு சென்று ஒரு குளியலை போட்டுவிட்டு காஃபி குடிக்கலாம் என்று கீழே டைனிங் ஹாலுக்கு வந்தாள். அப்பொழுதுதான் போட்டு கேனில் வைக்கப்பட்டிருந்த காஃபி சூடாக இருந்தது. வெளியே சென்றிருந்ததில் விடுதி திரும்பியிருந்த ஒரு சிலர் அதை ஊற்றி குடிக்க இவளும் அதை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். காலையில் படிக்கப்பட்டு கிழிக்காத குறையாக அருகில் இருந்த அன்றைய செய்தித்தாள்களை ஒரு நோட்டம் விட்டாள். ஒரு வாய் குடித்த காஃபி அடுத்த வாய் வைக்க முடியவில்லை. பச்சை தண்ணீரை சுட வைத்தது போல இருந்தது. அருகில் இருந்த சில பெண்கள் அவரவர் தோழிகளோடு பேசி சிரித்துக்கொண்டே அதை குடிக்க இவள் பேப்பரை படித்தபடியே அதை கஷ்டப்பட்டு காலி செய்துவிட்டு கிளம்பினாள். நீதிமன்றத்திற்குள் சென்று ஆனந்த் தந்த எண்ணிற்கு போனில் இவள் அழைக்க பிரசாந்த் எடுத்து தான் இருக்கின்ற இடத்தை கூறினான். போய் பார்த்ததில் அப்பொழுதுதான் காலையில் பேசியது ரமேஷ், அவர்தான் மூத்த வழக்கறிஞர் என்று இவளுக்கு புரிய தலையில் லேசாக ஒரு குட்டு குட்டி உதடு கடித்து கொண்டாள். நேரில் எப்படி அவர் முகத்தில் விழிப்பேன் என்றொரு தயக்கம் கூட வந்திருந்தது. இவளிடம் வேலையை ஒப்படைத்துவிட்டு அவன் கிளம்ப தைரியோடு பல நீதிமன்றத்திற்குள் நுழைந்து தங்கள் வழக்குகளுக்கு அடுத்து எந்த தேதியில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குறித்து கொண்டு கேஸ் கட்டுகள் அடங்கிய ஃபைலோடு அலுவலகத்திற்கு வந்தாள். எல்லாமும் நடையில்தான். ஒரு நிறுத்தம் என்றாலும் அவள் பேருந்தை பயன்படுத்தவில்லை. நடந்து நடந்தே ஓய்ந்து போனாள். இன்னும் சொல்லப்போனால் அது அவளுக்கு தேவையாகவும் இருந்தது. அலுவலகம் சென்றால் ரமேஷும் ஆனந்தும் ஏற்கனவே அங்கு உள்ளறையில் இருந்தனர். இவள் இருக்கையில் அமர்ந்து ஆனந்த் காலையில் சொல்லியிருந்தபடி கேஸ்கட்டில் தேதிகளை குறித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் ஆனந்த் வெளியே வர அவனை பார்த்து, குட் ஈவினிங் சார் என்றாள். குட் ஈவினிங்
நானா முக்கியம்? போய் உன் சீனியரை பாரு என்று இவன் புன்னகைக்க பதட்டத்தோடு எழுந்து உள்ளே சென்றாள். இந்நேரம் தான் யார் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கும் என்றதில் வந்த புன்னகையை அடக்கிக் கொண்டு என்ன என்பதாய் பார்த்தான் ரமேஷ். அது எவ்வளவு சிரமம் என்பது அவன் மட்டுமே அறிந்தது. குட் ஈவினிங் சார் என்றாள். முகம் நிறைந்த சங்கடங்களை காட்டிய போதும் அதை வார்த்தைகளில் அவள் விவரிக்க முற்படாமல் அமைதியாக நின்றது இவனுக்கு வித்தியாசமான அனுபவம். இந்த பெண் மிகவும் அழுத்தம்தான் என்று இந்த ஒரு நாளிலேயே இவனுக்கு புரிந்துவிட்டது. தவிர வளவலென்று பேசாமல் இருப்பதே இந்த அலுவலகத்திற்கு நல்லது என்று தோன்ற, பரவாயில்லை, விஜய் பார்த்துதான் சேர்த்திருக்கான் என்று எண்ணிக்கொண்டான். இவனும் அவளை பற்றி பெரிதாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது ஆனந்த் வந்தவன், பெயர் மானச சுடர்கொடி, இப்போதான் லா காலேஜில் 3 வருஷம் கோர்ஸ் சேர்ந்திருக்கா, மொழிதான் அவளுக்கு ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விட்டிருக்காங்க என்பது போல சொன்னான். இவன் அவன் சொல்வதை கேட்க மட்டுமே செய்தான், வேற எதுவும் கேட்க முனையவில்லை. அவனே வியந்து, என்னடா காலையில் ஃபோன் பண்ணி விசாரிச்ச, இப்போ சொன்னா கொட்டுற என்று கேட்க, ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு பொண்ணு இருந்தா, யார் என்னன்னு விசாரிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் உங்ககிட்ட கேட்டேன் என்றான் சாதாரணமாக. ஓ, நான் கூட நீ தேஞ்ச மூஞ்சிக்காரின்னு ஆர்வமாக விசாரித்ததும் பையன் ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டானோன்னு நினச்சேன் என்றான் புன்னகையாய். இவ்வளவுதான் அவளை பற்றிய பேச்சுக்கள் சிறிது நேரத்திற்கு முன் நடந்திருந்தது. ரமேஷ் அவளை மேலும் சங்கடம் கொள்ள விடாமல், மானசா, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, அவசரம் இல்லை, மெதுவாக டைப் பண்ணுங்க, காலையில் தந்தால் போதும் என்றான் நேரடியாக. வீண் விளக்கங்களை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. அவன் பார்வையில் என்ன கண்டாலோ, மேலும் எதையும் அவன் கிளறவில்லை என்பது அவளுக்கு பெரிய ஆசுவாசத்தை தந்தது. இவள் வந்து வேலையில் இறங்கிவிட அவனை பார்க்க காத்திருந்த கட்சிக்காரர்கள் சூழ்ந்து கொண்டனர். சிறிது நேரத்தில் பிரசாந்தும் வந்துவிட அவரவர் வேலைகளை பார்த்தனர். நேரம் 9 தாண்டி செல்ல, நீ கிளம்பணும்னா கிளம்புமா என்று ஆனந்த் சொல்ல, சரி என்று ரமேஷிடம் சொல்வதற்காக இவள் சென்றாள். அங்கெங்க போற? சார்கிட்ட சொல்ல. வேண்டாம், அங்கே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட சொல்லிட்டு தானே, நீ போ, ரொம்ப லேட்டாச்சு பாரு என்று சொல்ல, சரி என்று கிளம்பினாள். இவள் அலுவலகத்தை விட்டு வாசலுக்கு வர உடல் பருமனாய் உள்ளே உள்ள ஒரு பெண்மணி அழுது கொண்டே, சார் இருக்காராமா? உள்ளே இருக்காங்க என்று சொல்ல, அவர் ஆனந்தை பார்த்துவிட்டு, ஆனந்த் சார், என் பையனை போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, என்னையும் பார்க்க விடலை, ரமேஷ் சார்கிட்ட அவசரமாக பேசணும் என்றார் கதறல் போல. அவரின் அழுகைதான் கீழே வந்த பின்னும் மானசாவிற்கு கேட்டது. நடந்தே விடுதிக்கு வந்து சேர்ந்தாள். ஏறக்குறைய விடுதியில் அனைவரும் அவரவரின் அறைக்கு சென்றிருந்தனர். வேலைக்கு செல்லும் பெண்களில் கொஞ்சம் வயதான 2 பெண்மணிகள் டைனிங் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இவளின் பிளேட்டில் ஏற்கனவே உணவை எடுத்து மூடி வைத்திருந்தாள் சமையல் செய்யும் பெண். ரசமூற்றிய சாதம், அளவு கிண்ணத்தில் கொஞ்சம் சிக்கன் துண்டுகளும் எடுத்து ஒரு வாய் உண்டாள். உணவு குளிர்ந்திருக்க அது இறங்கவே இல்லை. இந்நேரம் வீட்டில் இருந்தால் நிறைய வகைகள் இல்லை என்றாலும் கண்டிப்பாக எளிதான சூடான உணவையாவது உண்டிருக்கலாம் என்று மனம் நினைக்காமல் இல்லை. களைத்து போன உடல், பாதி நிறைந்த வயிறு, கண் நிறைந்த தூக்கம் என்று இவள் ஹாலிற்கு வந்து மாடியேற, ஜூனியர் தானே, இங்கே வா என்றொரு குரல். மறுபடியுமா என்று மனம் நினைக்க ஹாலில் அமர்ந்திருந்த 3 பெண்களிடம் வந்தாள். இதா மானசாவா என்றொருத்தி கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினாள். அவர்களின் பெயரை இவள் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் காலை அனுபவம் அப்படி இருந்ததே. 5 இயர்ஸா 3 இயர்ஸா என்று படிப்பை குறித்து கேட்க, 3 வருஷத்தில் சேர்ந்திருக்கேன். ஓ, அப்போ டிகிரி முடிச்சிட்டியா, என்ன மேஜர் என்று இன்னொருத்தி ஆர்வமாக கேட்க, அருகில் இருந்தவள் அவளை திரும்பி ஒரு கண்டன பார்வை பார்த்துவிட்டு அவளின் பைபிளை எடுத்து இவளிடம் தந்து, வாசி என்றாள். இதுதான் உங்கள் ரேங்கிங்கா? எனக்கு இது வாசிச்சு பழக்கம் என்று மனம் நினைத்த போதும் அதை பிரித்து மளமளவென்று வாசித்தாள். சிறிது நேரத்தில் நிறுத்து, போதும் போ என்று விட்டாள் அந்த பெண். நல்ல வேலை, பெருசா எதுவும் பண்ணல என்று நிம்மதியோடு இவள் மேலே ரூமிற்கு வர, கொழுக் முழுக்கென்று ஒரு பெண் இவள் அறையில் எதிர்கட்டிலில் அமர்ந்திருந்தாள். முகத்திற்கு சற்றும் ஒட்டாத பெரிய கண்ணாடி அணிந்து, அது இல்லாமல் இருந்தால் அவள் இன்னும் அழகாயிருப்பாள் என்று இவளுக்கு தோன்றியது. பார்த்ததும் புன்னகைத்தாள். முதல் நாளை உடை மாற்றுவதற்காக அவளை வெளியே போகச் சொல்ல வேண்டுமா என்று நினைத்து இவளே உடைகளோடு அந்த தளத்தின் இறுதியில் இருந்த குளியலறைக்கு சென்று மாற்றிவிட்டு வந்தாள். அதற்குள் இவள் வந்த செய்தி சீனியர் பெண்களுக்கு ஒளிபரப்பப்பட, இவள் அறைக்குள் நுழைந்ததுமே, ஏ கேர்ள், ரூம் நம்பர் 25க்கு வா, சீனியர்ஸ் கூப்பிடுறாங்க என்று ஒருத்தி சொடுக்கு போட்டு சொல்லிச் சென்றாள். அந்த செய்கை அப்படி ஒரு எரிச்சலை இவளுக்கு தர தூங்குவதற்காக விரிப்புகளை விரித்தாள். இவளுக்கு போகும் எண்ணம் இல்லை என்றதும் எதிர்கட்டிலில் இருந்தவள் என்ன நடக்கப் போகுதோ என்று நினைத்தபடி கதவை மூட, இவள் போனை எடுத்து வீட்டில் உள்ளவர்களிடம் பேச ஆரம்பித்தாள்.
சிறிது நேரத்திலேயே கதவு டபடபவென்று தட்டப்பட இவளை விட வேகமாக சென்று அந்த பெண் கதவை திறந்தாள். வெளியே 7-8 பேர் கும்பலாகி நிற்க அதில் ஒருவளை பார்த்து, அக்கா டைம் 10 ஆயிடுச்சு, ரூமில் லைட் எரிஞ்சா வார்டன் திட்டுவாங்க, உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுங்களேன் என்று பாவமாய் சொல்ல, ஓய் புட்டி, சோடா புட்டி, என்ன வாய்ஸ் கூடுது என்று ஒருத்தி திட்ட, முன்னே நின்றவள் தள்ளு புட்டி என்று உள்ளே வர அனைவரும் உள்ளே நிறைந்து சேர், டேபிள், கட்டில்கள் என்று கிடைத்த இடத்திலெல்லாம் அமர்ந்தனர். பதற வேண்டியவள் நிதானமாய் போன் பேசி முடிக்க கண்ணாடி அணிந்திருந்த பெண் ஒரு ஓரமாய் கட்டிலில் சுவரை ஒட்டி அமர்ந்திருந்தாள். ஏனெனில் அப்பெண்களுக்கு பின் விளக்குமாறை பிடித்து கொண்டு 2 புது பெண்கள் வந்து நின்றிருந்தனர். அவர்களில் ஒருத்தியினுடைய முன்பக்கம் நனைந்திருந்தது. தண்ணீரை ஊற்றி நீச்சல் அடிக்க சொல்லியிருப்பாளுங்க போல, பிசாசுங்க என்று அவள் கண்ணாடியை சரி செய்தபடி நினைக்க, சீனியர்ஸ் கூப்பிட்டா வரமாட்டியா என்று மானசாவை ஒருத்தி காய்ந்து கொண்டிருந்தாள். வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு இவளும் அந்த புது பெண்களுடன் போய் நிற்க, அவர்களில் விளக்குமாற்றி வைத்திருந்த பெண்ணிடம், உனக்கு தனியாக சொல்லணுமா, குப்பை இருக்கிறத நினச்சி இந்த ரூமை கூட்டு என்றாள். அவள் கூட்ட ஆரம்பிக்க, சேலையை நல்லா தூக்கி சொருகிட்டு கூட்டு என்றாள் சாரில் அமர்ந்திருந்தவள். மானசா கூட்டும் பெண்ணை திரும்பி பார்க்க அவள் அந்த சேலையை கட்டியே இருக்க வேண்டாம், அவ்வளவு அலங்கோலமாய் இருந்தது. ஏறக்குறைய தொடைப்பகுதி வரை நன்றாக தெரிந்தது. அமர்ந்திருந்த பெண்களின் மேல் கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. நீ படிக்கிறியோ இல்லையோ, தயவு செய்து அங்கேயே இரு என்று அண்ணன் சொன்னது ஞாபகம் வர முறுக்கிய கைகளை தளர்த்தினாள். இன்னொருத்தியிடம், உனக்கு தனியாக சொல்லணுமா, இங்கேயும் தண்ணி இருக்கிறதா நினச்சி நீச்சலடி என்று சொல்ல அவள் படுத்து நீச்சலடிக்க ஆரம்பித்தாள். அனைவரும் பெண்களே என்பதால் அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. விட்டால் போதுமென்று மும்முரமாக நீச்சலடித்தாள். மெதுவா மெதுவா, நீ அடிக்கிற வேகத்துக்கு ப்ரைஸ் ஏதாவது கொடுத்துட போகிறாங்க என்று ஒருத்தி கேலி செய்ய அங்கே சிரிப்பலைகள். போச்சு, இன்னைக்கு நம்ம ரூமைத்தான் இவளுங்க விடிய விடிய பொங்க வைக்க போகிறாங்க என்று கண்ணாடி அணிந்த பெண் மனதிற்குள் புலம்ப, மானசாவிடம் ஒருத்தி, அவள் வச்சிருக்கிற விளக்குமாற நீ வாங்கி பெருக்கு என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்தவளிடம், விளக்குமாற கொடுத்துட்டு நீ பாட்டுப்படி என்றாள். மானசா அதை வாங்கி பெருக்க குனிய, ஏய் ஸ்டாப், என்ன இது, அந்த மாதிரி சேலை கட்டி கூட்டணும் என்று சொல்லி ஏற்கனவே மானசாவை சொடக்கு போட்டு அழைத்தவளிடம் திரும்பி, சீலா நீ போய் இன்னொரு சேலை எடுத்துட்டு வா என்றாள். அக்கா வேண்டாக்கா, பார்க்க ரொம்ப சோர்வாக தெரியுறாங்க, நாளைக்கு பேசிக்கோங்களேன் என்று கண்ணாடி அணிந்த பெண் பேச, ஏ புட்டி சவுண்ட குறை என்றாள் ஒருத்தி. அதற்குள் சீலா என்றவள் கதவை திறக்க முயல மானசா அவளை சொடக்கு போட்டு, சீலா என்றாள். சேரில் அமர்ந்திருந்தவள், என்ன தைரியம் உனக்கு என்று எழ, ஒன்றுமில்ல சீனியர், எதுக்கு வேஸ்ட்டாக புடவை எடுக்க போகணும், அதான் நிறுத்தினேன் என்றாள். அதுக்கு சொடக்கு போடுவியா என்று சீலா அருகில் வர, நீ என்னை அப்படித்தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்ட, அண்ட் கண்டிப்பாக என்னை விட நீ சின்னவளாக தான் இருப்ப என்றாள் அலட்சியமாக. மானசாவின் பேச்சு மற்ற பெண்களுக்கு கோபத்தை மூட்ட கட்டிலில் அமர்ந்திருந்த ஒரு பெண் வந்து, அப்புறம் என்ன சீன் போட போகிறதா உத்தேசம் என்றாள் கையை கட்டி கொண்டு கோபமாக. கூட்ட போகிறேன் என்றாள் மானசா. முதல்ல சீலா கிட்ட சாரி கேளு என்று ஒருத்தி சொல்ல, வாய்ப்பே இல்லை என்றாள் மானசா மேலே பார்த்தபடி. சேலை என்றாள் இன்னொருத்தி பேச்சை மாற்ற. அதுக்கு அவசியமே இல்லை சீனியர், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும், நான் வேற பெஸ்ட்டாக தர்றேன் என்று சொன்னபடி அணிந்திருந்த நைட் பேண்ட் ஷர்ட்டை கலட்டி கொண்டு நின்றாள் மானசா. வெறும் உள்ளாடைகள் மட்டுமே இருந்தது. சிலர் ஓ மை காட் என்று கத்த, சத்தம் போடாதீங்க வார்டன் வந்துடும் என்று அவர்களை இருவர் வாயை பொத்த ஒருத்தி எழுந்து விளக்கை அணைக்க கண்ணாடி அணிந்திருந்த பெண்ணிற்கு குளிர்ஜரமே வந்துவிடும் போல் இருந்தது. ஐயோ, இந்த பெண் என்ன எல்லாத்தையும் கழட்டி கொண்டு நிற்கிறாள் என்று மனது நினைக்க சிலர் கதவை திறந்து கொண்டு அவரவரின் ரூமிற்கு ஓடினர். கேர்ள்ஸ், கதவு திறந்திருக்கு என்று ஒருத்தி சொல்ல மாடி விளக்கின் வெளிச்சத்தில் அதை ஒருத்தி அடைத்தாள். நாங்கள் சும்மா ஜாலியாகத்தான் பேசினோம், ஏன் மானசா இப்படி என்று ஒருத்தி சமாளிப்பாய் கேள்வி எழுப்ப, சேலையை கட்டி அங்கங்கே தெரிகிற மாதிரி கூட்டுறதுக்கு இது பெட்டர் இல்லை, மொத்தமாக தெரியும், 2 இடத்துல ரேகிங் பண்ணு நானுங்க, ஆனால் இதை விட அது பரவாயில்லையோன்னு தோணுது என்றாள். அடக்கப்பட்ட கோபம் குரலில் அழுத்தமாக அதிகமாக தெரிந்தது. ஆனால் இருட்டில் மானசாவின் முகம் தெரியவில்லை. சாரி என்று ஒருத்தி சொல்ல மானசாவிடம் பதிலே இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டுக்கு என்று சொல்ல, இருட்டில் எங்கே போட்டேன்னு தெரியலை என்றாள் அலட்சியமாக. நிற்கும் அவளை விட இவர்களுக்குத்தான் அதிகமாக கூசியது. ஒருத்தி எழுந்து வந்து அதை தேடி எடுத்து தந்துவிட்டு, கேர்ள்ஸ் வாங்க போகலாம், நம்ம போனதுக்கப்புறம் லைட் போட்டுக்கிட்டோம் என்றாள். இருந்த ஒன்றிருவரும் எழுந்து சத்தமில்லாமல் செல்ல கண்ணாடி அணிந்த பெண் எழுந்து வெளியே வந்து கதவை அடைத்தாள். அவளுக்கு உள்ளே செல்லவோ மானசாவை பார்க்கவோ பயமாக இருந்தது. இவள் உடையை அணிந்துவிட்டு கதவை திறக்க அவள் அங்கு இல்லை.
பேசாமல் கண்ணை மூடி படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கண்ணாடி அணிந்த பெண் வந்து சத்தமில்லாமல் தன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வேறொரு அறைக்கு மாறினாள். இருந்தும் கதவை தனக்காகத்தானே இவள் திறந்து வைத்திருந்தாள் என்று அவளுக்கு தோன்ற மானசாவிடம், ரூமை லாக் பண்ணிக்கிறீங்களா என்றாள் பயத்துடன். இவள் கேள்வியாய் ஒரு பார்வை பார்க்க, நான் வேற ரூமுக்கு மாறிட்டேன், நீங்கள் இருந்துக்கோங்க என்று ஓடியே விட்டாள். அவளுக்கு இதை மூடும் எண்ணமே இல்லை. உடல் இருந்த களைப்பில் படுத்ததும் தூங்கிவிட்டாள். ஆனால் இவளை தவிர அந்த தளத்தில் இருந்த மொத்த அறைகளுமே பேயறந்தது போல முழித்திருந்தன. ஒருத்தி, நாம் ரொம்ப கீழே நடந்துக்கிட்டோமோ என்று அழுதாள். இன்னொருத்தி, இதுக்கு அந்த பொண்ணு நம்மை அடிச்சிருக்கலாம். அடுத்த அறையில், இதுக்கு பசங்க பண்ணுற ரேகிங்கே பரவாயில்லைன்னு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்று ஒருத்தி கண் கலங்கி விட்டாள். வேறொரு அறையில், ப்ளீஸ் டி, இன்னைக்கு உங்கள் ரூமில் நான் தூங்கிக்கிறேன், தனியாக படுத்தா தேடி வந்து அடிப்பாளுன்னு தோணுது என்று ஒருத்தி உள்ளே நுழைந்தாள். முன்பு அங்கு சேரில் அமர்ந்திருந்த பெண் இங்கு சோகமாக அமர்ந்திருக்க, சீலா அவளருகில் வந்து, முகம் பார்த்தா மெலிஞ்ச மாதிரி இருக்கா, ஆனால் உடம்புக்கும் முகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, தேஜஸாக இருக்கா என்று பிரமிப்பாக கூற, அவளது செவிப்பறையில் கொய் என்று ஒரு சத்தம். நாற்காலியில் இருந்தவள் அவளுக்கு ஒரு காட்டு காட்டியிருந்தாள். நானே நொந்து போயிருக்கு, வாய மூடு. அந்த போஸ்லாவை நிற்கும்போது நம்ம முகத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ யாராவது எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நம்ம நிலைமை என்ன? எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருந்துச்சு, அதுதான் லைட்டை ஆஃப் பண்ணினேன். வார்டனுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு விஷயம் போனால் மானக்கேடு என்றாள் நொந்தபடி. கண்ணாடி அணிந்திருந்த பெண்ணோ லாவண்யா என்பவளுக்கு ஃபோன் செய்து, ஹே லாவெண்டர், உனக்கு விஷயம் தெரியுமா என்று ஆரம்பித்து அனைத்தையும் ஒப்பித்து முடித்திருந்தாள். அடிப்பாவி, நீ ஏன் ரூமுக்கு மாறினது தப்பில்லடி, எதுக்குடி ஏன் லக்கேஜை கொண்டு போய் அந்த பொண்ணு ரூமில் வச்ச என்று அவள் புலம்ப, அந்த பொண்ணு உங்கள் காலேஜ் லாவெண்டர், நம்ம 2 பேருக்கும் ஒரு ரூம் எடுக்கலாம்னா இங்கே எல்லாத்துக்கும் ஆள் வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் படபடப்பே குறையல. ஒரே ரூமா நினச்சாலே நடுங்குது. நாளைக்கு வருவதானே, நீயே சமாளி என்றாள். அவள், ரூம் மாற்ற இந்த நைட்டில் வார்டன் எப்படி சம்மதிச்சுது என்று கேட்க, இவள் கண்ணாடியை சரி செய்தபடி, அவங்க ரூம் மாற்றக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் எங்கள் திங்ஸை மட்டும் மாற்றிக்கிடுறோம் என்று அறிவாக பேசி அந்த ரூமில் கொண்டு போய் ஓன் லக்கேஜை வச்சுட்டு வந்துட்டேன் என்றாள் பெருமையாக. அட அறிவே என்று விட்டு, என் ரூமில் கேரளா பொண்ணுல இருக்குது, அதுக்கு தமிழ் தெரியாதே மச்சி, நான்னா சமாளிப்பேன் என்று விளக்க, அவள் கூட கதக்களி கூட சிரமப்பட்டு அடிக்கிறே லாவெண்டர், எனக்கு அந்த ரூம் வேண்டாம் என்றாள் பாவமாக. ஓகே வச்சுக்கோ, நாளைக்கு வந்து அது சிங்கத்தை தனி அறையில் நேருக்கு நேராக சந்திப்பா இந்த லாவெண்டர் என்றாள். ஆனால் அவளுக்கும் பதட்டம் இருந்தது. இங்கு ரமேஷ் காவல் நிலையத்தின் அருகில் நின்று அப்பெண்மணியுடன் பேசிக்கொண்டிருக்க, அவனின் அன்னை மீனாட்சி, எங்கடா இருக்க, மணி 11 போகுது, சீக்கிரவா என்று கத்திக்கொண்டிருந்தார். மொத்தத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் விழித்திருந்தனர். நிம்மதியாக தூங்கியது மானசா மட்டுமே. அத்தியாயம் 3. அங்கு மானசா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, இங்கு ரமேஷ் அழுது கொண்டிருந்த பெண்மணியை சமாதானம் செய்துவிட்டு காவல் நிலையத்திற்குள் சென்றான். விசாரணைக்காக பிடித்து வைத்திருந்த பையன் அங்கு இருக்க, ஏற்றிடம் சென்று தான் அவனுடன் பேசிவிட்டு வருவதாக சொல்லி அவனுடன் பேசிவிட்டும் வந்தான். சிறிது நேரம் சென்ற பின் வெளியே வந்தவன் அப்பெண்மணியிடம், அழுகாதீங்க, கொஞ்ச நேரத்தில் வெளியே விட்டுடுவாங்க என்றான் சமாதானமாக. என் பையனை அடிச்சிடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது சார். எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வேற தெரியலை, மனசெல்லாம் பதறுது என்று கண்ணை துடைத்து கொண்டே கூற, கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க, பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு கேஸுக்காக தேடிட்டு இருந்த ஒரு பையனோட உங்கள் பையனும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் ஓடிட்டான். இவன் சைக்கிளில் மீன் வெட்டுற கத்தி வேற இருந்ததால் சரி இவனையும் விசாரிக்கலாம்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் என்றான் விளக்கமாக. ஐயோ, என் பையன் மீன் மார்க்கெட்டில் வேலை பார்க்கத்தான் அதை எடுத்துக்கிட்டு போவான். எப்போவும் விடியறதுக்கு முன்னாடி போகிறவன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் நைட்டே போய் அங்கே தங்கிக்கிறேன்னு தான் எங்ககிட்ட சொல்லிட்டு போனான் சார். ஒத்த புள்ள, என் புருஷன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்னை கூட வேலைக்கு அனுப்பாமல் உட்கார வச்சு சோறு போடுறான். நல்லா படிக்கிற பையன் சார். அவனுக்கு அதிகாலையில் மீன் மார்க்கெட்டு, காலையில் காலேஜ், ராத்திரியான வீடு, இதை தவிர ஒன்றுமே தெரியாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமும் இல்லை, விட்டுட்டு சொல்லுங்களேன் சார் என்று வார்த்தைகள் வர அடக்கிய கண்ணீர் மளமளவென்று வெளியேறியது. இவையெல்லாம் ஏற்கனவே ரமேஷின் அலுவலகத்தில் வைத்து அழுகையோடு சொன்னவைதான். என்றாலும் தன் மகன் வெளிவராத கவலையில் மீண்டும் ஒரு முறை புலம்பலாய் வெளிப்படுத்தினார். அவரின் நிலை இவனுக்கு புரிய, நான் பேசிட்டேன், உங்கள் பையனே தைரியமாக இருக்கான், நீங்கள் ஏன் அழுகுறீங்க? எல்லாத்தையும் விளக்கமாக ஏற்கனவே உள்ளே பேசியாச்சு. கூட்டிகிட்டு வந்ததுக்காக கொஞ்சம் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை தானே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எவ்வளவு நேரமானாலும் இருந்து கூட்டிகிட்டு தான் கிளம்புவேன்னு
உள்ளே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், போதுமா என்று அவன் இன்னும் பொறுமையாக சொல்ல அவர் கொஞ்சம் சமாதானமானார். மீண்டும் ஒருமுறை உள்ளே சென்று சிறிது நேரம் கழித்து வந்தவன் வரும்போது அந்த பையனையும் உடன் அழைத்து வந்திருந்தான். அதன்பின் அப்பெண்மணிக்கு ரமேஷ் இங்கே கண்ணுக்கு தெரிந்தான். பார்வை மொத்தமும் தன் மகனின் மேல்தான். தோள்களை எல்லாம் தடவி கொடுத்து, உள்ளே அடிச்சிட்டாங்களா சாமி? எதுக்கு வேண்டாத பசங்களோடெல்லாம் நின்று பேசுகிற? உன்னை கண்ணில் பார்க்குற வரைக்கும் எனக்கு உசுரே இல்லை. இனி பார்த்து பழகு தங்கம் என்று அவரின் மகனோடு சிறிது நேரம் மூச்சு விடாமல் பேச, அவரின் மகன்தான், சரிம்மா நீ வக்கீலனை மறந்துட்ட என்று சிரித்தான். அதன்பின் நிலைமை உணர்ந்தவராக, சாரி சார், பையனை பார்த்த சந்தோஷத்தில் மறந்துட்டேன் என்று தலையில் கை வைக்க முகம் புன்னகை பூத்தது. சிறிது நேரத்திற்கு முன் இருந்த முகத்திற்கும் இப்போதைய அவரின் முகத்திற்கும் இருந்த வேறுபாட்டில் ரமேஷும் சிரித்து கொண்டே, பரவாயில்லை, இப்போவாச்சும் ஞாபகம் வந்ததே, சரி ரொம்ப நேரமாச்சு, போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன் என்று பைக்கை கிளப்ப அவரின் மகன் அன்னையின் தோளை இடிக்க, சார் ஆஃபீஸ்லேயும் ஃபீஸ் எதுவும் சொல்லலை, எவ்வளவுன்னு சொன்னால் தந்துடுறேன் சார் என்று இழுத்தார். காசு எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கேஸ் அமைஞ்சிடும், அவங்க சும்மா விசாரிச்சுட்டு தான் விட்டுருக்காங்க, ஏற்கனவே மணி 12 போகுது என்பது போல பேசி கிளம்ப எத்தனிக்க அந்த பையன் மறுபடியும், இல்லைண்ணே, எனக்காக ஸ்டேஷனில் 2 வார்த்தை பேசிட்டு கூட போயிருக்கலாம், ஆனால் விடுற வரைக்கும் இருந்திருக்கீங்க, இல்லைன்னா ஸ்டேஷனே ஆடுற அளவுக்கு எங்கள் அம்மா ஒப்பாரி வச்சுருக்கோம், நீங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட்லனா எங்களோட சாப்பிட்றீங்களா? ஏன்னா நாங்களும் இன்னும் சாப்பிடல என்றான் தயக்கமாக. ரமேஷிற்கு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை, என்ன மீனாட்சி அம்மா திட்டப்போவதை நினைத்தால்தான் இப்பொழுதே காது வலித்தது. இருந்தும் சரி வா என்று கிளம்ப அருகிலிருந்த தள்ளுவண்டி உணவகத்திற்கு சென்றனர். அந்த பெண்மணி, பக்கத்தில் பெரிய ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்றீங்களா சார்? அவரின் மகன், மா நீ சும்மா இருமா என்று விட்டு ரமேஷிடம் திரும்பி, என்ன இங்கே முட்டை தோசை சூப்பராக இருக்கும்னே என்றான் ஆர்வமாக. உண்மையில் அங்கு நன்றாக இருக்கும் என்று ரமேஷிற்கே தெரியும். அப்பையன் சொல்லுவதை கேட்டு தோசை கல்லுக்கு அருகில் நின்ற மனிதர், தம்பி சார் ஏற்கனவே இங்கே நிறைய தடவை சாப்பிட்ருக்காரு என்றார் பெருமையாக. ஒரு வழியாக அவ்வண்டிக்கு அருகில் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் மூவரும் அமர்ந்து அந்த மனிதர் சூடாக தந்து சென்ற தோசைகளை உண்ண ஆரம்பித்தனர். மணி 12. இந்த ராத்திரியில் இப்படி தெருவில் உணவு உட்கொள்வான் என்று சில மணி நேரத்திற்கு முன்பு கூட ரமேஷிற்கு தெரியாது. இன்று மதிய வேளையில் வழக்குக்காக அலைந்துவிட்டு கட்சிக்காரருடன் ஒரு பெரிய உணவகத்தில் உண்டதற்கு கண்டிப்பாக பில் பல ஆயிரங்களை தொட்டிருக்கும். இப்போது இங்கு 100க்கும் மேல் வந்தாலே ஆச்சரியம்தான். இந்த வித்தியாசங்களுக்கு அவன் பழக்கப்பட்டிருந்தான். ரமேஷ் ஒரு தோசைதான் உண்டிருப்பான். அதற்குள் அன்னையிடமிருந்து அழைப்பு வர அவரை பேசவே விடாமல், தா 2 நிமிஷம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் என்று அவசரமாக பேசிவிட்டு ஃபோனை வைத்தான். மனமோ, இதை மட்டும் எங்கள் அம்மா மீனாட்சி பார்க்கணும், அவ்வளவுதான். ஏண்டா நான் இங்கொருத்தி தூங்காமல் முழிச்சிருக்கேன், நீ என்னடானா தெருவா சாப்பிட்டுக்கிட்டு சுத்துற அப்படின்னு என்ன அஞ்சிருக்கும் அஞ்சி என்ற நினைப்பில் உதட்டில் புன்னகை வந்து நின்றது. அருகில் ஒரு பார்வை பார்த்தான். அப்பெண்மணி தன் மகனுடன் மகிழ்வாய் பேசி உண்டு கொண்டிருந்தார். அங்கிருந்து ரமேஷ் கிளம்பி வந்து வீட்டின் வெளிக்கதவை திறக்கவும் மணி 1 நெருங்கவும் சரியாக இருந்தது. மீனாட்சி கதவை திறந்துவிட்டவர் இவனிடம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சமையலறை நோக்கி செல்ல, மா சாப்பிட்டுட்டேன், நீ போய் தூங்கு சொல்லிவிட்டானே தவிர எப்படியும் இன்னைக்கு திட்டி இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து அவரை பார்க்க அவர் எதுவுமே பேசவில்லை. முறைப்பாய் ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு தூங்க சென்று விட்டார். என்ன அதிசயம், எங்கள் அம்மா திட்டாம போகுது என்று இவன் அறைக்கு செல்ல அதற்கு முன்னிருந்த அறையில் தொலைக்காட்சி ஓடும் சத்தம். அது அவன் அண்ணன் செல்வனின் அறை. இப்போது அவன் திருமணமாகி 2 தெரு தள்ளி தனி வீட்டில் இருந்ததால் அதை யாரும் உபயோகிப்பதே இல்லை. என்றாவது அவனின் மகன் வந்து அந்த அறையை மட்டுமல்ல வீட்டையே மொத்தமாக கலைத்துவிட்டு செல்வான். மற்றபடி அந்த அறையில் தொலைக்காட்சி ஓடும் சத்தம் கேட்டால் இவர்களின் பாட்டி ஈஸ்வரி வந்துள்ளார் என்று அர்த்தம். அன்னையின் அமைதி முகத்திற்கு தந்தையின் அம்மா வருகையே காரணம் என்று புரிய, ஈஸ் என்று அழைத்து கொண்டே அறைக்குள் செல்ல படுக்கையில் படுத்திருந்தவர் எழுந்து அமர்ந்தார். கிட்டத்தட்ட 70 வயதை தொடுபவர். இவனை கண்டதும், வாய்யா என்ன இவ்வளவு நேரம் என்று விசாரிக்க, அது இருக்கட்டும், நீ ஏன் ஈஸ் இன்னும் தூங்காமல் டிவி பார்க்குற, மணி எத்தனை ஆச்சு தெரியுமா என்றான் அக்கறையாக. நீ வந்ததும் பார்த்துட்டு தூங்கலான்னு நினச்சேன் என்று சொல்ல, பொய் சொல்லாத, ஒரு சீரியல் விடாமல் பார்த்துட்டு தூங்காமல் இருக்குன்னு சொல்லு என்று சிரித்துவிட்டு, ஹாலில் அவ்வளோ பெருசாக இருக்குது டிவி, அதை பார்க்காம இதில் போய் பார்க்குற என்றான். ஏனென்றால் ஹாலில் இருந்த பெரிய அளவிலான தொலைக்காட்சி நான் ஏன் இந்த வீட்டிற்கு தண்டமாக இருக்கிறேன் என்ற நிலையில் காட்சி அளித்தது. அதை யாருமே பார்ப்பதே கிடையாது. முழு நேரமும் வீட்டில் இருக்கும் மீனாட்சிக்கும் அதை பார்க்கும் பழக்கமில்லை.
தந்தைக்கும் ரேடியோ கேட்பதில்தான் விருப்பம். இவனும் விடிந்தால் போய் இருட்டில் வருபவன். மொத்தத்தில் அது ஒரு அலங்கார பொருளாக மட்டுமே அங்கு இருந்தது. அவனது கேள்வியில், படுத்துக்கிட்டே பார்க்க அங்கே வசதியாக இருக்காது, அதுதான். இது நல்லா இருக்கு ரமேஷு என்று பதிலளிக்க, இன்னும் மாத்திரை போட்டிருக்க மாட்டீங்களே என்று கேட்டபடி அவர் இரவு போட வேண்டிய மாத்திரைகளை எடுத்து கொடுத்தான். அந்த மனுஷன் நோய் நொடி இல்லாமல் எந்த மாத்திரையும் பக்கமாக போய் இல்லாமல் சேர்ந்துட்டார். நான் தான் இன்னும் இதையெல்லாம் முழுங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணியா, அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூடிடுவேன் என்று சொல்ல, அப்போ நான் கல்யாணமே பண்ணலை, நீ கண்ணை படக்குன்னு மூடிடாத என்றான் சிரித்து. அவன் தோளில் ஒரு அடி அடித்து விட்டு, வாய கழுவு, இப்போத்தான் அவளுக்கும் எனக்கும் ஒரு பேச்சு நடந்து முடிஞ்சிருக்குது என்றார் அதட்டல் போல. இவன் தோளை தடவியபடி, ஈஸ், சும்மா சும்மா வயசாகிடுச்சுன்னு புலம்புற, லைட்டாக அடித்தாலே ரொம்ப வலிக்குது என்று விட்டு, ஆமாம் வந்த உடனே எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டாச்சா? பின்ன அழகான ஒரு சம்பந்தம் அமைஞ்சது இப்படி தட்டி போச்சே என்று அவள் வருந்த, ஈஸ், அது முடிஞ்சு 1.5 வருஷமாக போகுது, இன்னும் அதையே பிடிச்சிக்கிட்டு அம்மாவை வரும்போதும் போகும்போதெல்லாம் திட்டுவியா என்றான் சலிப்பாய். எத்தனை வருஷமான என்ன, உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் நான் இங்கே வரும்போதெல்லாம் திட்டுதான் என்றார் கழுத்தை ஒடிக்காத குறையாக. இங்கே வரும்போது சித்தப்பா என்ன சொல்லி விட்டுட்டு போனாரு என்று இவன் பேச்சை மாற்ற, அண்ணிய, அதுதான் உங்கள் அம்மாவை எதுவும் திட்டக்கூடாது, 2 நாள் இருந்தியா ஊருக்கு வந்தியான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு போனான் என்று முகம் கூம்பி சொல்ல, 2 நாள் என்ன, நீ எப்பவும் இங்கேயே இரு, ஆனால் சண்டை மட்டும் போடாத என்றான் சமாதானமாய். எனக்கு என்ன ஆசையா உங்கள் அம்மா கூட சண்டை போடணும்னு? நீ கல்யாணம் பண்ணு, நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை என்று விடாமல் பேச, சரி சீக்கிரம் பண்ணிடுறேன், இப்போ அடுத்த ரவுண்ட் சீரியல் ஏதாவது போட்டால் தூங்காமல் நல்லா முழிச்சிருந்து பாரு, உன்னை கூட்டிகிட்டு போக வரும்போது என்னடா எங்கள் அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னு சித்தப்பா கத்தட்டும் என்று சிரித்துவிட்டு தன் அறைக்கு உறங்கச் சென்றான். மறுநாள் காலையானதும் நேற்று போல தயாராகி மானசா டைனிங் டேபிளுக்கு வர, அதிசயத்திலும் அதிசயமாக கல்லூரிக்கு போகும் பெண்கள் உட்பட பலரும் அங்கு அமர்ந்திருந்தனர். என்னடா இது என்பது போல பார்த்துவிட்டு இவள் டீ ஊற்றி கொள்ளவென செல்ல, உணவு பரிமாறிய பெண் இவளை வெளிவிரித்து பார்த்து, என்னக்கா டீ குடிக்க வந்துட்டீங்க, உப்மா சாப்பிடலையா என்றாள். அவள் கேட்ட பாவனையில் வேலைக்கு செல்வதற்காக கிளம்பிய பெண்ணொருவர் அருகில் வந்து, அது ஒன்றுமில்லை மானசா, இன்னைக்கு காலையில் உப்மா தான், அதை தனியாக சாப்பிட முடியாது, முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா டீயை குடிச்சிட்டோம்னா கடகடன் உள்ளே இறங்கிடும், அதுதான் ஆச்சரியமாக கேட்குறேன் என்று சிநேகமாக புன்னகைத்தார். ஓ, அதான் காலேஜ் கேர்ள்ஸும் சீக்கிரமாக வந்துட்டாங்களா என மானசா கேட்க, ஆமாம், இல்லைனா மதியானம் காலேஜ் போக வேண்டியவங்கள்லாம் 10 மணி ஆனாலும் எந்திரிக்காதுங்க என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி முணங்கினார். சரி என்று இவளும் உப்புமாவை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு வர, சீலா முதல் கொண்டு நேற்று இரவு இவள் பார்த்த அத்தனை பெண்களும் அங்கிருந்தனர். இவளை கண்டதும் கப் சிப் என்று அமைதியாகி இருந்தனர். ஆனால் அதற்கு தலைகீழாய், இடத்தை வேகமாக காலி செய்ய வேண்டுமே என்று உப்புமாவை தொண்டைக்குள் வேகமாக தள்ளினர். அதிலும் அந்த கண்ணாடி அணிந்திருந்தவள் அங்கு கேனில் இருந்த டீயை தம் டம்ளரில் ஊற்றிக்கொள்கிறேன் என்று கீழே வடிய விட்டு கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் பார்வை மொத்தமும் மானசாவின் மேல் இருந்தது. அங்கிருந்த ஒருத்தி புட்டி என்று அதை சொல்லுவதற்காக அவளை அழைக்க, அது அவள் கவனத்திற்கே வரவில்லை. மானசா அவளை பார்க்க முகத்தை திருப்பிக் கொள்ள மனது உரைத்த போதும் முடியாமல் இவளையே பார்த்து கொண்டிருந்தாள். இவள் பெனசிர் என்று அழைக்க அவள் என்ன என்று கூட கேட்கவில்லை. அப்படியே நிற்க அருகில் இருந்த பெண் அவளின் தோளை இடித்தாள். மானசா மறுபடியும், பெனசிர், டீ கீழே சிந்தது பாருங்க என்று சிறிதாய் புருவம் உயர்த்தி கோர, அப்போதுதான் இவள் அவளின் பெயரை பெனாசிர் என்று உச்சரித்ததே அவளுக்கு புரிந்தது. இங்கு வந்ததிலிருந்து புட்டி சோடா புட்டி என்று அழைத்து அவளின் பெயரையே இந்த விடுதி மறந்து போயிருந்தது. டீயை வேகமாக நிரப்பிவிட்டு வேகமாக இவளின் எதிரில் வந்து இருக்கையில் அமர்ந்து, யாரு, என்னையா கூப்பிட்டீங்க என்றாள். அவளின் முகத்தில் பயம் போய் படபடப்பு வந்து அமர்ந்திருந்தது. இவள் ஆமாம் என்பதாய் தலையாட்ட, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் தன் பெரிய கண்ணாடியை சரி செய்தபடி. இங்கு சாவி வாங்கும் போதே கேட்டுட்டேன், நீங்கள் பியூட்டி பார்லரில் வேலை பழகுறீங்கன்னு சொன்னாங்க வார்டன் சிஸ்டர் என்று சின்னதாய் புன்னகைக்க, ஓ, லா காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு வார்டன் சொன்னதும் உங்கள் பேரை கூட நான் பெருசாக விசாரிக்கலை. நேற்று நைட்டு உங்களை ரேகிங் பண்ணும்போது இவங்க சொல்லித்தான் உங்கள் பேரே தெரியும் என்று ஆர்வமாக அவள் உளர, அருகில் இருந்த பெண்கள், புட்டி நேரம் பார்த்து போட்டு கொடுக்குறா பாரு என்று தங்களுக்குள் முணங்கினர். வார்டன் அங்கு வந்து, என்ன ரேகிங்கா என்று அவளிடம் கேட்டுவிட்டு, ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா மானசா என்று இவளிடம் கேட்க, பிடிச்சிருக்கு சிஸ்டர் என்றாள் மானசா. பெனசிரோ, ஐயோ ரேகிங்னு நானே உளறிட்டேனா என்று மனதிற்குள் புலம்பி டீயை சுட சுட வாய்க்குள் ஊற்றினாள். வார்டன் அவளை,
மெதுவா குடி என்று கூறிவிட்டு மானசாவிடம், இங்கே உங்கள் காலேஜ் பொண்ணுங்க தான் அதிகம், எதுவும் ராகிங் பண்ணினாங்களா என்று மற்ற பெண்களின் மேல் பார்வையை படரவிட்டபடி கேட்க, ஒரு சிலர் உண்டும் உண்ணாமலும் கைகழுவ நழுவினர். அப்படி சொல்லும் பெண்களில் சிலர், யார் யாரை ரேகிங் செஞ்சாங்கன்னு கடவுளுக்கே வெளிச்சம், மொத்தத்தில் நைட்டு தூக்கம் போச்சு எங்களுக்கு என்று அவர்களுக்குள் முணங்கிக் கொண்டு சென்றனர். வார்டன் தன் முகத்தை பார்ப்பதை பார்த்து, எதுவும் நடக்கல சிஸ்டர், ரொம்ப நல்ல பொண்ணுங்க என்றாள் எழுத்து. அவருக்கு புரிந்தது மானசாவிற்கு யாரையும் கட்டி கொடுக்க மனமில்லை என்று. ஏனெனில் இரவு நடந்தவைகள் வேறு பெண்களின் மூலமாக அதிகாலையிலேயே அவரின் காதுகளை எட்டிவிட்டது. நிஜமாவா என்று அவர் சந்தேகமாக கேட்க, எஸ் சிஸ்டர், சொல்லப்போனால் எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சீலாவை பார்த்து கொண்டே சொன்னாள். மானசா பதில் சொல்லும் வரை சீலாவுக்கு எல்லாம் உயிரே கையில் இல்லை. அதுவும் அவள் பார்த்த பார்வையில் மறுபடியும் இந்த உயிர் கையிலிருந்து நழுவுவது போல தெரிந்தது. என்ன, எப்பவும் காலையில் ஒரே சத்தமாக இருக்கும், இன்னைக்கு கப்சிப்புன்னு இருக்கீங்க என்று மொத்தமாக வார்டன் கேட்க ஒருவருமே பதிலளிக்கவில்லை. உப்பு மாவுக்குள் தலையை ஒளித்து வைத்துக் கொள்ள முடிந்தால் அதை முயற்சி செய்துவிடலாம் என்ற நிலையில் இருந்தனர். மானசாவை கூட நிமிர்ந்து பார்க்காமல் தலை குனிந்திருந்தனர். அவர் பெனாசிரிடம் திரும்பி, உன் லாவெண்டர் இன்னைக்காவது வந்துடுவாளா என்று கேட்க, பதிலுக்கு, யாரு சிஸ்டர் லாவெண்டர் என்று மானசாவும் கேட்க, வந்த அன்னைக்கே வார்டனை கொஸ்டின் பண்ணுறாடி என்று சில பெண்கள் முணங்கினர். அதுதான், இவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காளே, அவள் பேர் தான் லாவண்யா, அவளுக்கு அம்மனி வச்சிருக்கிற பேர் லாவெண்டர், பல சமயம் எனக்கும் அப்படித்தான் வாயில் வரும் என்று சிநேகமாக சிரிக்க, வார்டனுக்கு சிரிக்கவெல்லாம் தெரியுமாடி என்று சில முனங்கல்கள். நீ பேர் கூட வைப்பியா என்பது போல மானசா பெனாசரை பார்க்க அவள் புன்னகையோடு நெளிந்தாள் என்றாள். வார்டனோ, அவள் வந்ததும் ஓ ரூமில் தான் தங்குவான், ஓகேயா என்று சொல்லிவிட்டு நகர, எல்லாம் ஓகே தான் சிஸ்டர், ஒரே ஒரு வசதி மட்டும் செஞ்சு தர முடியுமா என்றாள் மானசா. இதற்குள் உண்டு முடித்து கை கழுவி விட்ட போதும் ஆர்வமாக வந்து நின்றாள் பெனசிர். அவளுக்கு இப்போது மானசாவை கண்டு ஓடும் எண்ணமெல்லாம் காணாமல் போயிருந்தது. என்ன என்று கேட்க, ரூமுக்கு ஒரு சாவி தான் இருக்கு, ரெண்டா போட்டு ஆளுக்கு ஒன்றா தந்தால் நல்லா இருக்கும் என்றாள். ஏற்கனவே ஆள் இருந்தா ரூம் திறந்திருக்கும், இல்லைனா என் ரூம் வாசலில் உள்ள பலகையில் தான் உங்கள் சாவி தொங்கும், எடுத்துக்கலாமே, என்ன பிரச்சனை என்று கேட்க, இல்லை சிஸ்டர், சில சமயம் நீங்கள் வெளியில் போயிடலாம், இல்லைனா கீழே யாரும் இல்லாத நேரம் பார்த்து வேற யாராவது கூட நம்ம ரூம் சாவியை எடுத்து திறக்க வாய்ப்பு இருக்கு, யார் கண்டா என்று கூறியவள் பெனாசிரை காட்டி, அவளை புட்டி சோடா புட்டின்னு கூப்பிடுறவங்க ரூம்களை இந்த மாதிரி திறக்கலாம் என்று விட்டு, நேற்று ஷேரில் அமர்ந்திருந்தாலே அந்த பெண்ணை கை காட்டி, இந்த பொண்ணு கண்ணுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க இல்லாத சமயம் பெனாசிரே அவங்க பார்சலில் இருந்து 4 நாளைக்கு கண்ணெரிச்சல் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க லென்ஸில் போட்டு வைக்கிற பாக்ஸில் ஊற்றலாம், சாவியை திருடணும் கூட அவசியம் இல்லை, அச்சு எடுத்துகிட்டு போனால் கூட அரை மணி நேரத்தில் சாவி செஞ்சு வாங்கிடலாம், நடக்காது ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்குதானே என்றாள் சாதாரணமாய். வார்டன், என்ன வகையான மிரட்டல் இது என்பது போல புன்னகையை அடக்க, சரியான கிரிமினலாக இருப்ப போலையே என்று அங்கிருந்த பெண்கள் முடிக்க, அடப்பாவமே, இப்படியெல்லாம் நான் கற்பனையில் கூட நினச்சதில்லையே என்று மானசாவை விட்டு சில அடிகள் தள்ளி போனாள் பெனாசிர். அவள் நகர்வதை பார்த்து, உங்களுக்கு சோடா புட்டின்னு கூப்பிடுறது பிடிக்காது தானே என்று மானசா கேட்க, பிடிக்காது தான், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று வார்டனிடம் கண்ணாடியை சரி செய்தபடியே ஒப்பித்தாள். அவள் பதில் சொன்ன வேகத்தில் வார்டன் புன்னகைத்து விட்டு மானசாவிடம், கொஞ்ச நாளைக்குள்ளே ரெடி பண்ணிடலாம், ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கோங்க என்று விட்டு நகர, மானசாவும் கையை கழுவி விட்டு பெனாசிரிடம், பார்லருக்கு கிளம்பலையா என்றாள் சிநேகமாக. ஐயோ, என்ன இந்த பொண்ணு நல்லா பேசுகிற மாதிரியும் இருக்கு, மிரட்டுற மாதிரியும் இருக்கே என்று மனதுக்குள் புலம்பினாலும் தன் கண்ணாடியை சரி செய்தபடி, 9 மணிக்கு போனால் போதும், உங்களுக்கு 8 போகுதே, நான் கிளம்புறேன் என்றபடியே ஹாலுக்கு வர, நேற்று பைபிள் வாசிக்கச் சொன்ன பெண் நட்புகள் சகிதமாய் அதே சேரில் அமர்ந்திருந்தாள். இவங்க இடமே இதுதான் போல என்று நினைத்தபடி இவள் கிளம்ப, மானசா இங்கே வா. இவள் அருகில் செல்ல, என் பேர் எஸ்தர் என்று விட்டு அருகில் இருந்த பெண்களையும் அறிமுகம் செய்து வைத்தாள். கூடவே, நேற்று நீ நல்ல பைபிள் வாசிச்ச, எனக்கு தமிழ் பேச தெரியும், வாசிக்க வராது, இவங்களும் அதே தான், நாங்கள் ஃபைனல் இயர், தமிழில் ஒரு கேஸ் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ வா, இப்போ டைம் ஆகிடுச்சு, நைட் வரவா? வேலை செய்றியா? ஒரு லா ஆஃபீஸில் ஜூனியராக சேர்ந்திருக்கேன், டைப்பிங் தெரியும், அதுதான் என்று இழுக்க, செம, நாங்கள் ஃபைனல் இயர் வந்தோம் எங்கேயும் சேராமல் பொழுதுபோக்கிட்டு இருக்கோம், நீ நேற்று லேட்டாக வந்ததும் என்ன வந்த அன்னைக்கே வெளியில் சுற்றிட்டு வர்றாளோன்னு தப்பாக நினச்சிட்டேன், சாரி என்றாள் நட்பாய். எஸ்தரின் வெளிப்படையான பேச்சில் இவளும் புன்னகைத்து விட்டு அவசர அவசரமாக அலுவலகத்திற்கு வந்தாள்.
அங்கே ஆனந்திற்கும் முன் வந்து வெளியறையில் அமர்ந்திருந்தான் ரமேஷ். குட் மார்னிங் சார் என்று கம்ப்யூட்டரின் முன் அமர அது ஏற்கனவே ஆணில் இருந்தது. அவன் கவனம் கேஸ்கட்டில் இருக்க ஏதோ மும்முரமாக படிக்கிறார் போல என்று நினைத்து கம்ப்யூட்டரில் இருந்தவற்றை பார்க்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் உள்ளே தள்ளிய உப்புமாவும் அது இறங்கவென பின்னாலேயே இறங்கிய டீயும் மேலே வந்துவிடும் போல ஆனது மானசாவிற்கு. ஏனெனில் அதில் ரமேஷ் இறந்த சடலத்தில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி அலசி ஆராய்ந்திருந்தான். இரத்தம், முதுகுத்தண்டு, கண் போன்றவற்றில் ஏற்படும் மாற்றங்கள், புழுக்கள் எத்தனை மணி நேரத்தில் தோன்றும் என்று விளக்கமாக படங்களோடு ஒரு பிரேத பரிசோதனையையே நடத்தி முடித்திருந்தான். இந்த வகையான காலை தரிசனத்தில் மானசாவின் பிரட்டிய குடல் அருகில் வந்து அமர்ந்த மற்றொரு நடுத்தர வயது பெண்ணை பார்த்ததும் குறைந்தது. அவளுடைய வழக்கு சம்பந்தமாக ரமேஷிடம் பேசியவள். அவன் எழுந்து உள்ளே போகவும் மானசாவிடம் பேசினாள். பார்க்கவே அவ்வளவு சாந்தமாக இருந்தாள். பேசுவது கூட அதிராமல் பேசினாள். அவள் பேசிவிட்டு கிளம்பவும், அந்த பொம்பளைக்கிட்ட என்ன பேசின என்றான் கேஸ்கட்டில் கண் வைத்தபடி. சும்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். நீ ரொம்ப பேச மாட்ட தெரியும், ரொம்ப பழக வேண்டாம். ஏன் என்பது போல பார்ப்பது புரிய, கஞ்சா விற்கிற பொம்பளை என்றான் சாதாரணமாய். மானசாவிற்கு மீண்டும் ஒரு முறை குடல் பிரட்டுவது போல இருந்தது. அத்தியாயம் 4. இவன் நிமிர்ந்து மானசாவின் முகம் பார்க்க அவளின் முகம் காட்டிய மிரட்சியை விட, அந்த பெண் ஏன் இந்த தொழிலை செய்ய வேண்டும், பார்க்கவும் நல்ல பெண் போல இருக்கிறாளே என்ற யோசனையை அதிகம் வெளிப்படுத்துவதாக இருக்க, ரமேஷ் கேஸ்கட்டை மேஜை மேல் வைத்துவிட்டு வாகாய் நாற்காலியில் சாய்ந்தபடி அவளிடம், என்ன யோசனை என்றான். தான் நினைத்ததை அவள் வினவ சிறு புன்முறுவலுடன், பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனால் சமூகம் அப்படி இருக்க விடாது. பையன் கஞ்சா கடத்துவான்னு தெரியாமல் சரியாக விசாரிக்காமல் இவளை கட்டி வச்சுட்டாங்க பெத்தவங்க. எல்லாம் தெரிஞ்சு விட்டுட்டு வான்னு அவங்க சொல்கிறப்போ இவளுக்கு 2 குழந்தைங்க. மாட்டேன்னு சொன்னதுனால பெத்தவங்க மொத்தமாக ஒதுக்கிட்டாங்க என்றான். மானசா, விட்டுட்டு போய் வேற வேலை பார்க்கலாம் தானே அந்த பொண்ணு. இவன் முகத்தை அமைதியாய் வைத்துக்கொண்டு, அதை அவ தான் முடிவெடுக்கணும். வெளியே உள்ள மனுஷங்களை விட கஞ்சா கடத்துறவன் எவ்வளவோ பரவாயில்லைன்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கலாம். இல்லை எல்லாத்தையும் விட அவனை ரொம்ப லவ் பண்ணலாம், இல்லை குழந்தைகளுக்காக இருக்கலாம். மொத்தத்தில் அவனை விட்டு போகலை. புருஷனோட தங்கச்சிக்கு ஒரு பையன் மூலமாக பிரச்சனை. அது வெளியே தெரியாமல் இருக்க இவ புருஷன் அவனை கொலை பண்ணிட்டான். இப்போ ஜெயிலில் துணி தைப்பா. ஆனால் அவன் வர்ற வரை இவ தான் அவனோட வேலையை பார்க்கணும். அப்போ தான் பணத்தோட பாதுகாப்பும் சேர்ந்து கிடைக்கும் என்று சுருக்கமாக புரியும்படி விளக்கினான். நேற்றும் இன்றும் ரமேஷை கவனித்ததில் இவன் இவ்வளவு விளக்கமாக வேறு யாருக்கும் தன்னிடம் வரும் வழக்குகள் குறித்து சொல்ல மாட்டான் என்று மானசாவிற்கு கொஞ்சம் பிடிபட, வழக்கை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன், இன்னைக்கு எதுக்கு சார் அந்த பொண்ணு வந்தது என்றாள். ஏனெனில் அவர்கள் பேசும்போது இவள் அருகில் இருந்தும் எதையும் காது கொடுத்து கேளாமல் டைப் செய்வதிலேயே மும்முரமாக இருந்து விட்டாள். ஜெயிலில் இருக்கிற புருஷனை பார்க்கணுமா? போன வாரம்தான் போய் பார்த்தது. இப்போ பார்க்க முடியாதுன்னு சொன்னால் கண்கலங்கிறான். என்ன பண்ண? ஜெயிலில் யாரையும் அடிக்கடி பார்க்க அளவு பண்ண மாட்டாங்க என்றான். கூடவே, வெளியில் எங்கேயாவது ஒன்று பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒதுங்கி போயிடும். நீ பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானேன்னு நினச்சி நெருங்கி போய் பேசாது. கையில் கஞ்சா வச்சிருந்தாலும் வச்சிருக்கும். அதுக்காகத்தான் சொன்னேன், புரியுதா? அவள் சரி என்று தலையாட்டி விட்டு தன் வேலையை தொடர, இவன் அவளை கண்களால் கொஞ்சம் ஆராய்ந்தான். வந்ததிலிருந்து செய்யும் வேலையை நேர்த்தியாக செய்கிறாள். நிச்சயமாக சில மாதங்களுக்காவது வேறு ஏதோ ஒரு வழக்கறிஞரின் அலுவலகத்தில் வேலை பழகி இருக்க வேண்டும் என்று நல்ல விதமாகவே சிந்தனை ஓடியதை தவிர மேற்கொண்டு எந்த சிந்தனைகளும் மானசா குறித்து எழவில்லை. விஜய் ஏதாவது சம்பளம் பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கானா? மானசா இல்லை என்று தலையாட்ட, முன்னாடி இருந்த ஜூனியர் போனதும் கோர்ட் சாம்பரில் உள்ள எந்த டைப்பிஸ்ட் அக்கா கிட்டையாவது தான் டைப் பண்ண கொடுப்போம். இனி அந்த வேலை இல்லை. இப்போ தான் காலேஜில் சேர்ந்திருந்தாலும் டைப்பிங் எல்லாம் சரியாக பண்ணுற என்றான் சாதாரணமாக முகத்தை வைத்துக்கொண்டு. வேறு பெண்கள் என்றால் தேங்க்யூ சார் என்று ஒரு புன்னகையாவது செந்தி இருக்க வேண்டும். ஆனால் அவளோ, உன்னை விட நான் சர்வசாதாரணமாய் முகம் வைத்துக்கொள்வேன் என்று சபதமே எடுத்திருந்தாள் போல, ஏற்கனவே சிஸ்டத்தில் எல்லா மாடலும் இருக்கு சார் என்றாள். சாயங்காலமும் டைரி பார்த்துட்டு வர்ற, ஸோ 6000 தர்றேன் என்றவாறு தன் சட்டை பையில் இருந்த பணத்தை எண்ணி அவளிடம் நீட்டினான். அதை அவள் எதிர்பார்க்கவில்லை போலும். இப்போதானே சார் வந்து சேர்ந்திருக்கேன் என்ற கேள்வியோடு அவனை பார்க்க, உள்ளூர்னா பரவாயில்ல, நீ வெளியூர், ஹாஸ்டல் வேற, மாதம் முழுசுக்கும் வேணும் தானே? இனி முன்னமே காசு கொடுத்துட்றேன், நான் மறந்தாலும் கேட்டு வாங்கிக்கோ என்றான். அவள் இன்னும் தயங்க, விஜய் ஏதாவது சொல்லுவானோன்னு யோசிக்கிறியா? அவள் ஆமாம் என்று தலையாட்ட, வாங்கிக்கோ, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். மானசா பணத்தை வாங்கவும் இவனுக்கு ஃபோன் வரவும் சரியாக இருந்தது. அதற்குள் பிரசாந்தும் வந்துவிட
ரமேஷ் ஃபோனில் பேசினாலும் கண்ணை அவன் மேல் வைத்தான். ஏனெனில் அவனை பார்த்தால் படித்து முடித்த புதிதில் இவன் பதட்டமே இல்லாமல் வருவது போல ஆடி அசைந்து வந்தது போல வந்திருந்தான். ஃபோன் பேசி முடித்துவிட்டு கேஸ் கட்டுகளை பிரசாத்திடம் ஒப்படைத்து எவ்வவற்றிற்கு வாய்தா வாங்க வேண்டும், எவ்வவற்றிற்கு இன்றைய விசாரணைக்கான நேரம் என்று மதிய வேலை விசாரணைக்காக வாங்க வேண்டும் என்று விளக்கி கூறினான். அப்போ கோர்ட்டுக்கு நீங்கள் வரலையா சார் என்று பதட்டமாக பிரசாத் கேட்க, இல்லை, ஸ்டேஷன் மேட்டர் இருக்கு, 2 கட்டுக்கு மட்டும் டைம் வாங்கி வை, மதியம் விசாரணை இருக்கு என்றபடி கிளம்பிவிட்டான் ரமேஷ். கேஸ் கட்டுகளுடன் கிளம்பிய பிரசாத்தை, சீனியர், சார் திரும்பி வருவாரா இல்லை ஆஃபீஸை அடைச்சிட்டு கிளம்பவா என்று மானசா கேட்க, தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, காலேஜ் போகிற டைம் வந்துடுச்சுன்னா கிளம்பிடுங்க என்று நிற்காமல் கிளம்பிவிட்டான். அவன் முகத்தில் வந்த 2வது நாளே மொத்த கட்டையும் நம்மகிட்ட நம்பி கொடுத்துட்டாரே, சொதப்பாம செய்யணும் என்ற பதட்டம் குடிகொண்டிருந்தது. 1/2 மணி நேரம் சென்றிருக்க, காலேஜுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் கழிச்சு போனால் சரியாயிருக்கும் என்று மானசா யோசித்திருந்த வேளையில், டை, நீ எல்லாம் சோறு தானே திங்கிற, அறிவில்லை, எரும மாடு என்று சகுட்டு மேனிக்கு ஃபோனில் யாரையோ திட்டிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் ரமேஷ். இவள் இருந்தது அவன் கருத்தில் பதியவே இல்லை. அலுவலகம் அமைதியாக இருந்தபடியால் மறுமுனையில் பேசிய குரல் இவளுக்கும் கூட கொஞ்சமாய் கேட்டது. என்னாச்சு ரமேஷ் என்று மறுமுனை கேட்க, என்ன ஆச்சா, செயின் தொலைஞ்சு போச்சுன்னு தானே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னேன். எனக்கு மதியம் முக்கியமான கேஸ் இருக்குடா, அதையெல்லாம் விட்டுட்டு அவசரம்னு நீ சொன்னதும் ஸ்டேஷன் கிளம்பி போனேன் பாரு என் புத்திய என்று கடுப்பாக கத்தினான் ரமேஷ். கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? எடுத்துக்கிட்டாங்க என்று பொறுமினான். அந்த வார்த்தைகளே ரமேஷின் பற்களுக்கிடையில் அவ்வளவு கடிபட்டது. அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா, உன் கிளையண்ட்டு, அதான் அந்த பொம்பளை, ஃபீஸ் வேணும்னா வீட்டுக்கு வாங்க சார், கழிச்சுக்கலாம்னு சொல்கிறா, என்ன மாதிரிடா கேஸ் பிடிச்சி வச்சிருக்க என்று திட்டலாக கேட்க மறுமுனை அசிங்கப்பட்டதாகவே தெரியவில்லை. வாய் விட்டு சிரித்தபடி, ஏன் பொங்குற, அது அவ தொழில், வந்த இடத்துல எவனோ செயினை தூக்கிட்டு போயிட்டான் போல, நான் இன்னைக்கு வெளியூர், இல்லை நான் நானே ஸ்டேஷன் போயிருப்பேன் என்றான் சின்சியராக. கூடவே, நீ பொங்குறத பார்த்தா ஃபீஸ் வேண்டாம் போல என்றும் கேட்க, நல்ல வாயில் அசிங்கமாக வருது, இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிறேன்னு வேற அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஓசியில் வேலை பார்த்துக்கிறதுக்கா எங்கள் அப்பத்தானா? டேய், ஜட்ஜு பொண்ணுடா நான், என்னை என்ன வேலை பார்க்க சொல்கிறேன், இங்கே பார்த்தியா என்று தன் கைகளில் இருந்த சட்ட புத்தகங்களை காட்டி, இப்போ தான் காலேஜ் ஓப்பன், ஆனால் பார், எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் இப்போவே வாங்கிட்டேன், உனக்கு வேணும்னா நீ தான் அவகிட்ட பேசணும் என்றாள் இஸ்திரமாக. போ, ஒரு நாள் நானே சொல்லிக்கிறேன் என்று அவன் முறைக்க, அடடா, அந்த அதிசயம் நடந்துட்டா நாட்டில் எந்த குற்றமும் இனி நடக்காதான் என்று மொத்தமாக வாரிவிட்டு சென்றாள் எஸ்தர். அதற்குள் மணி அடித்திருக்க அவளின் பின் மானசா செல்ல, சீனியர், மானசா எனக்கு குட் மார்னிங் கூட சொல்லலை என்றான் ஒருவன். ரொம்ப முக்கியம், அங்கே பெல் அடிச்சிட்டு உனக்கு குட் மார்னிங் ஒரு கேடு என்று எஸ்தர் சிரிக்க அவனும் சிரிப்போடு இவர்களோடு இணைந்து நடந்தான். வகுப்பறைக்குள் நுழையும் முன் அருகில் இருந்த வகுப்பறைக்குள் நுழைந்த மானசாவை பார்த்து, சிறு புன்னகை பூவே, உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிறேன்னு வேற அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஓசியில் வேலை பார்க்குறதுக்காக எங்கள் அப்பனாத்தை பெற்று விட்டுருக்காங்க, மரியாதை ஃபீஸை என் அக்கௌண்ட்டில் ஏற்று, அப்புறம் நீ ஆச்சு அந்த பொம்பளையாச்சு, எப்படியோ நாசமாக போங்க என்று பொங்க எதிர்முனை அசிங்கம் கொண்டதோ இல்லையோ மானசாவுக்கு இங்கு என்னவோ போல ஆனது. வேறு ஏதோ வேலை இருப்பது போல அவள் குனிந்து கொள்ள, ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் என்று வழிந்தது மறுமுனையில். இனி இந்த மாதிரி கேஸுக்கு என்ன கூப்பிடாத என்று துப்பிவிட்டு இவன் ஃபோனை கட் செய்த பிறகுதான் மானசா இருப்பதையே கவனித்தான். அவள் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாலும் தன்னை கவனிக்கிறாளோ என்று மனதில் சங்கடம் தோன்ற அகலமாய் விரிந்திருந்த கால்களை சுருக்கி நேராக அமர்ந்தான். அந்த அறையின் அமைதி, சற்று முன் சந்தித்த பெண் தந்தை இருச்சல் என்று மனம் உருள, அதை மாற்றவென, காலேஜ் போகலையா என்றான் மானசாவிடம். கணினியில் கண் வைத்தபடியே சங்கடமாய், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு சார். ஓ என்று விட்டு பாஸ்கரை ஃபோனில் அழைத்து, ஒரு டீ ஒரு பாதாம் பால் என்றான். பாஸ்கரிடமும் அவன் எரிந்து விழுந்து பேசியது போல இவளுக்கு தோன்ற, பேசாமல் கிளம்பி விடுவோமா என்று கூட யோசனை ஓட ஆரம்பித்தது. கூடவே, நிச்சயமாய் அந்த பாதாம் பால் தனக்காக இவன் ஆர்டர் செய்ததோ என்றும் தோன்ற நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பாதாம் பால் குடிப்பதானே, எனக்கு தலை வலிக்குது, அதான் டீ ஆர்டர் பண்ணேன் என்றான் சலிப்பாய். என்ன பேச என்றே தெரியாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு திரும்பிக் கொண்டாள் மானசா. முகத்தினை கைவிரல்களால் மூடி சாய்ந்து இருந்தவனின் விரல்களுக்கிடையில் மங்களாய் தெரிந்தது மானசாவின் உருவம். சில வருடங்களாக எந்த பெண்ணையும் உற்று கவனிப்பதே இல்லை. இருந்தும் இன்று ரமேஷின் பார்வை அவனையும் மீறி மானசாவை, அவளின் தோற்றத்தை உச்சி முதல் கால் வரை ஆராய்ந்தது.
கழுத்து வரை மூடியவாறு சிறு காலர் வைத்து ஒரு சுடிதார் அணிந்திருந்தாள். கைகளில் வளையல்கள் இல்லை. கழுத்தில் மெல்லியதாக சிறு செயின் இருந்தது. தன் அண்ணன் மகன் விவேக் கூட முன்னாட்களில் இதைவிட பெரிதாக செயின் அணிந்திருந்தது ரமேஷின் சிந்தனைகளில் வந்து போனது. அவள் உபயோகப்படுத்திய மேஜை மேல் ஒரு நோட்டு இருந்தது. இதில் மட்டும் எல்லோரும் நம்மை போலத்தான் போலும், மொத்த சட்டத்திற்கும் ஒரே ஒரு நோட்டு என்று சிந்தனை போக, எங்கே பெண், எதுவும் காணும் என்று கண்களை சுற்றும் போதுதான் பார்த்தான். அவள் அணிந்திருந்த சுடிதாரின் டாப்பிலேயே இடையே ஒட்டிய இடத்தில் பாக்கெட் போல இருந்ததில் ஒரு பேனாவை சொருகி வைத்திருந்தாள். பரவாயில்லை, பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கா என்று சிந்தனை போக டக்கென்று கண்ணை மூடினான். தன்னை நம்பி நண்பன் அனுப்பி வைத்திருக்கிறான், இதென்ன இப்படி அலசும் பார்வை இவள் மேல் என்று தன்மேலேயே அவனுக்கு எரிச்சல் பரவ, இந்த ஆஃபீஸுக்கு பெண்ணை யார் அனுப்பச் சொன்னா? நானா கேட்டேன், விஜய் இருக்கானே என்று மனம் வசைப்பாட நேற்று மானசா குறித்து விளக்கமாக கூறும்படி அவனுக்கு அனுப்பிய மெசேஜை எடுத்து பார்த்தான். விஜய் அதிகாலையில் காலையில் ஃபோன் செய்கிறேன் என்பதாக அனுப்பியிருந்த பதில் மெசேஜ் வந்திருந்ததே தவிர இன்னமும் அவன் அழைத்தபாடில்லை. அதுவும் கொஞ்சம் எரிச்சலை கிளப்ப சற்று முன் அவளுக்கு முழு மாத சம்பளத்தை தந்துவிட்டதையும் பின்தள்ளி, கண்டிப்பாக இந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு வேணுமா, சுதந்திரமாக யாரோடவும் பேச முடியலடா என்றொரு மெசேஜை விஜய்க்கு அனுப்பிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டான். விட்டுவிடுமா விதி. அத்தியாயம் 5. எதிரில் இருந்த மேஜையின் மேல் கண்ணாடி டம்ளர்கள் வைக்கப்பட்டதில் கண் திறந்தான் ரமேஷ். டீ, பாதாம் பாலுடன் கூடவே சட்னி ஊற்றப்பட்டிருந்த 2 வடைகளும் இருந்தன. என்ன இது என்று இவன் பாஸ்கரை பார்க்க, என்ன இது என்று இவன் பாஸ்கரை கேட்க, 2 வடை, ஒரு டீ என்றான் வடிவேலு பாணியில். எனக்கே வா என்பது போல ரமேஷ் பார்க்க, சிரிக்காத இவன் முகத்தினை பார்த்து, உங்களை டென்ஷன் பண்ணின ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை நசுக்குன்னு நசுக்கிடுறேனா என்றான் சிரித்தபடி. அதில் இவனும் சிரித்து, ஒரு காலத்தில் நானும் உன்ன மாதிரி தாண்டா வடிவேலு ஜோக்கா அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் என்றான். இப்போ டென்ஷன் குறைஞ்சிருச்சு தானேண்ணா, சாப்பிடுங்கண்ணா, நீங்கள் ஃபோனில் கடிக்கவும் பசியில் தான் திட்டுறீங்களோன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்தேன் என்றான் வெகுளியாய். ரமேஷ் மானசாவை பார்க்க அவள் எழுந்து வந்து பால் டம்ளரை எடுக்க, கேட்கணும்னு நினச்சேன், இவங்க யாருன்னே என்றான் பாஸ்கர். வக்கீலுக்கு படிக்கிறாங்க, ஜூனியர் என்றான் பொதுவாய். பேசும்பொழுதே, இன்னும் விஜயிடமிருந்து அழைப்பு ஏதும் வரவில்லையே என்று ஒரு முறை ஃபோனை எடுத்து பார்த்தான். பாஸ்கர் ரமேஷை விடுத்து மானசாவிடம் வந்து, உங்கள் பேர் என்னக்கா? அவள் மானசா என்று சொல்ல, அப்போ நான் உங்களை மானசாக்கான்னு கூப்பிடுறேன் என்றான் பட்டென்று. அவள் ரமேஷை பார்க்க, அவன் யாரை பார்த்தாலும் அண்ணா அக்கான்னு செட் ஆகிடுவான் என்று சின்னதாக புன்னகைத்தான். அதற்குள் விஜயின் ஃபோன் வர, இங்கு வைத்து பேசினால் சரி வராது என்றெண்ணி உள்ளறைக்கு எழுந்து சென்றான். என்னடா, எதுக்கு அந்த பொண்ணு வேண்டாம், டிரைவிங்கில் இருக்கேன் சொல்லு என அவன் அவசரப்படுத்த, அதான் மெசேஜ் பண்ணியிருந்தனே, சுதந்திரமாக பேச முடியலன்னு என்றான் கடுப்பாக. நல்ல வேலை பார்க்குறாளா? பர்ஃபெக்ட். தேவையில்லாமல் எதுவும் பேசினாளா? இல்லை. அப்புறம் என்ன? சில கேஸ் ஓப்பனாக பேச முடியல, நாம் பேசி அவள் சங்கடம்னா? அவளும் அந்த படிப்புக்கு தான் வந்திருக்கா. ஏதாவது சிவில் சைடா இல்லை லேடி அட்வொகேட் பக்கம் சேர்த்து விட வேண்டியதானே? எனக்கு ஓ ஆஃபீஸ் தான் சரின்னு தோணுது என்றான் விஜய் அசராமல். என்ன, ஏன் ஆஃபீஸா? நம்ம ஆஃபீஸுன்னு சொல்லு என்று கடிந்து விட்டு, வெளியூர் பொண்ணு, நாம் எப்பவும் பாதுகாக்க முடியாது, ஏதாவது லவ் கிவ்னு பிரச்சனை வந்தால் வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ண மாட்டா என்றான் திடமாக. அவ்வளவு நம்பிக்கையா? ஆனால் நீ அவளை பற்றி எதுவுமே சொல்லலை. தப்பு தான், சாரி. கொஞ்சம் ஒர்க் நண்பா, நாளைக்கு நைட் ஆஃபீஸ் வரேன், நேரில் பேசிக்கலாம் என்றான் சுமூகமாக. இவன் அமைதியாகவே இருக்க, அந்த பொண்ணை மாற்றணும்னா ஆனந்துக்குன்னு தனியாக ஒர்க் பிரித்து தனி கம்ப்யூட்டர் ஹைகோர்ட்டில் போட்டு வேணா மானசா அங்கே அனுப்பிடுவோம் என்று ஒரு குண்டை தூக்கி போட, என்னது தனியாவா? நீயும் போயிட்ட, இப்போ பேச அவனாவது இருக்கான், அவனும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்று கத்திவிட்டு, சரி அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் என்றான் பெரிய மனதாய். அந்த முனையில் விஜய் சிரிப்பது கேட்க, ஒன்று சொல்லட்டுமா என்றான் கடுப்பாக. என்ன? நீ இன்னைக்கு ஆஜராக போகிற கேஸ் உங்களா போகணும் என்றான் புன்னகை கலந்த கடுப்பாய். விஜய் டென்ஷனே ஆகவில்லை, கூலாக, உன் வாக்கு பொண்ணாகட்டும் நண்பா. ஏற்கனவே என் சைட்டு உள்ள பொண்ணு பொய்யா மாப்பிள்ளை வீட்டு மேலே வரதட்சணை கொடுமை கொலை முயற்சின்னு வளைச்சு கேஸ் போட்டிருக்கு. விவாகரத்தும் வாங்கி ஜீவனாம்சமும் வாங்கிட்டு ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன் கூட கான்டாக்ட். ஆனால் என்னை பார்த்தா அப்பாவி மாதிரி அழுகுது. குடும்பத்தோடு அந்த பையன் வரும்போது இந்த கேஸ் அவனுக்கு சாதகமாக முடிஞ்சா போதும்னு தோணும். பார்ப்போம், நல்ல வக்கீல் தான் ஆஜராகிறார்
என்று சிரிக்க, உன்கிட்ட போய் பேசினேன் பாரு என்று ரமேஷ் கடுப்பாக பேசினாலும் அதில் சிரிப்பும் இருந்தது. இவனிடம் பேசிவிட்டு வைக்கவுமே வெளியே பேச்சு சத்தம் கேட்டது. ரமேஷ் பேசுவதற்குள்ளாகவே, சரி நைட்டு பேசுகிறேன் நண்பா என்று விஜய் ஃபோனை வைத்து விட்டான். மன இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்தது போல் இருக்க, இவன் வெளியே வந்து பார்த்தால் அள்ளி போட்ட கொண்டை, இளநீர் வெட்டும்போது சேலையில் வஞ்சகமில்லாமல் தெரித்திருந்த கரை சகிதமாக ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். என்ன சரளா என்று ரமேஷ் கேட்க, பாஸ்கரோ அண்ணா, இது நம்ம இளநீ அக்கா தானே, டீ கொண்டு வரட்டுமாக்கான்னு கேட்டா எதுவும் பேசாமல் அழுகுறாங்க என்றான் அவளை இரக்கமாக பார்த்தபடி. நீ கீழே போ என்று ரமேஷ் சொல்ல, பாஸ்கர் எழுந்து எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்காக அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்த மானசாவிடம் சென்று, நீங்கள்லாம் செல்லு வச்சுக்க மாட்டீங்களாக்கா என்றான். ஏனெனில் அவள் கையில் ஒரு நோட்டு மட்டும்தானே இருந்தது. வலது இடுப்போரம் இருந்த அவள் டாப்ஸில் பேனா இருக்க, இடது பக்கம் இருந்த பாக்கெட்டில் கைவிட்டு, இதோ இருக்கே என்று ஒரு பழைய ஃபோனை எடுத்து காட்டினாள். என்னக்கா, கேமரா கூட இல்லை என்று அவன் வியந்து கேட்க, பேசுறதுக்கு இது போதும் என்றாள் சிறு புன்னகையுடன். பாஸ்கர் கிளம்பிவிட கணினி அணையும் வரை இவள் காத்திருக்க, சரளாவை உள்ளறைக்கு அழைக்காமல் அங்கேயே இவன் அமர்ந்து, என்ன பிரச்சனை என்றான். இல்லை, காலையில் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மரத்து ஓரத்தில் போட்டிருந்த தள்ளுவண்டியில் இளநீர் வெட்டி வித்தனா என்று பேசும்போது கண்ணீர் கரகரவென்று இறங்கியது. அழுகாம சொல்லு என்று இவன் அதட்ட, ஒருத்தன் வந்தான். இளநீர் வெட்டி கொடுத்தா குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே தப்பு தப்பாக பேசினான். முன்னாடிலாம் 2 வார்த்தை பேசுவான். நான் எதுவும் பேசலைன்னா கூட்டமாக இருக்குன்னு மூச்சு கட்டாமல் போயிடுவான். ஆனால் இன்னைக்கு அவன்தான் முதல் ஆளாக வந்தான். யாரும் இல்லைன்னதும் பக்கத்தில் வந்தானா. என்ன பண்ணினா, அழுகாம அதை மட்டும் சொல்லு என்றான் அமர்த்தலாக. அவன் பார்வை தொடுத்த தைரியத்தில், தொட வந்தான், காலில் அரிவாளால் கொஞ்சம் கொத்திட்டேன், எத்தனை காலம் பொறுத்திருக்கிறது என்றாள் உதடு பிதிக்கி. அவள் சொன்ன பாவனையில் இவனுக்கு சிரிப்பு பீறிட்டு வர, என்ன கொத்திட்டியா என்றான். மானசாவோ அவன் சிரிப்பதை தன் கண்களை அகலமாய் விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் அந்த நாயி ஸ்டேஷனில் போய் நான் ஏதோ இளநீ விற்கிறேங்கிற பேரில் வழிப்பறி பண்ணுறேன், 2000 ரூபாய் வாங்கிட்டு மீதி பணம் கேட்டதுக்காக காலில் வெட்டிட்டேன்னு புகார் கொடுத்துருக்கான். நான் அங்கே போனால் ஏட்டையா எல்லாத்தையும் கேட்டுட்டு, இப்போ தான் ரமேஷ் சார் போகிறாரு, அவரோடவா சரியாக இருக்கும்னு அனுப்பி வச்சார். அதுதான் ஓட்டமாக ஓடி வந்தேன். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர்றீங்களா சார் என்றால் முகத்தில் பூத்திருந்த வேர்வைகளை முந்தானியால் துடைத்தபடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த கத்து கட்டினானே, இனி என்ன செய்வான் என்று மானசா கிளம்ப மறந்து ரமேஷையே பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 6. மானசா நிற்பதைக் கண்டு, கிளம்பலையா என்றான் ரமேஷ். அவளும் இதோ கிளம்பிட்டேன் சார் என்று வெளியேறிவிட்டவள்தான். ஆனால் மனம் முழுக்க, அந்த பெண் மேல் ஏதும் வழக்காகுமா, இல்லை மிரட்டியவனிடம் பணம் கொடுத்து முடித்து விடுவார்களா என்பது போல அவளுக்கு தெரிந்த அளவில் பலவாறு யோசித்து கொண்டே கல்லூரி வாசல் வரை வந்துவிட்டாள். இவள் வளாகத்திற்குள் நுழையவுமே பக்கவாட்டில் மானச சுடற்கொடி, குட் மார்னிங் என்றொரு குரல், கூடவே சிரிப்போடு சில குரல்கள். திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு தெரிந்தது நேற்று ராகிங் செய்த மாணவர்கள் என்று. இவள் அவர்களை பார்க்க அவர்களின் முகம் நட்பாகத்தான் புன்னகையை வெளிப்படுத்தியது. என்ன இது என்பது போல இவள் யோசிக்க, இவளின் பின்னால் இருந்த அவர்களை நோக்கி, டேய் அது எங்கள் ஹாஸ்டல் பொண்ணு என்றொரு குரல். இவள் பின்னால் பார்க்க எஸ்தர் தன் தோழிகளோடு இவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கூட்டத்தில் ஒருவன், சீனியர் நீங்கள் சொன்ன ரைட்டு தான், ஆனால் ஆல்ரெடி நாங்கள் மானசாவுக்கு அறிமுகம் என்றான் புன்னகையாய். நீ எப்படி அறிமுகமாயிருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்று எஸ்தர் கேலி செய்ய, நம்புங்க சீனியர், வி ஆர் வெரி டீசன்ட். என்ன டடடடா என்று பக்கத்தில் இருந்தவனின் தோளை இடிக்க, அவனும் ஆமா சீனியர் என்று சிரித்தான். அதில் ஒருவன் எஸ்தரின் வகுப்பு. அவன் அருகில் வந்து, இப்போ தான் காலேஜே ஆரம்பிக்குது, நாங்கள்லாம் எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் புக்கு வாங்குற கேஸுங்க, நீ என்ன இப்போவே புக்கு வாங்கி கடையை காலி பண்ணுற என்று எஸ்தரிடம் கேட்க, டேய் நல்லவனே என்பது போல அவள் ஒரு பார்வை பார்த்தாள். ஏனெனில் கேள்வியை மட்டும்தான் அவளை பார்த்து கேட்டான். பார்வை முழுவதும் அவளின் பின்னால் இவனை பார்த்ததும் மறைந்த ஜூலியட்டிடம் இருந்தது. இதை கேட்க தனி வந்தியா என்று எஸ்தர் நக்கல் அடிக்க, பின்ன என்று தோள் குலுக்கினான். அவை எதுவும் மானசாவின் புத்தியில் ஏறவில்லை. மனம் முழுவதும் சரளாவிடம் இருந்தது. நட்பாகத்தான் இந்த இளைஞர்கள் தன்னை பார்க்கிறார்கள் என்ற அளவில் மட்டும்தான் உள்வாங்கினாள். நம்பிட்டேன், எத்தனை வருஷமாட பார்த்துக்கிட்டே இருப்ப, இந்த வருஷத்தோட காலேஜே முடிஞ்சிடும், அப்புறம் நீ நினச்சாலும் ஜூலியட்டை பார்க்க முடியாது, இந்த வருஷமாவது சொல்லிடுவியா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் அளவில் முனங்களாய் வினவ, நீ கொஞ்சம் உதவலாம் தானே என்று கேட்டுவிட்டு அவனின் கண் ஜூலியட்டை தேடியது.
இத்தனை நேரத்திற்குள் அவள் நகர்ந்து மானசாவின் பின்னால் போய் நின்றிருந்தாள். டேய், ஜட்ஜு பொண்ணுடா நான், என்னை என்ன வேலை பார்க்க சொல்கிற? இங்கே பார்த்தியா என்று தன் கைகளில் இருந்த சட்ட புத்தகங்களை காட்டி, இப்போ தான் காலேஜ் ஓப்பன், ஆனால் பார் எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் இப்போவே வாங்கிட்டேன். உனக்கு வேணும்னா நீ தான் அவகிட்ட பேசணும் என்றாள் இஸ்திரமாக. போ, ஒரு நாள் நானே சொல்லிக்கிறேன் என்று அவன் முறைக்க, அடடா அந்த அதிசயம் நடந்துட்டா நாட்டில் எந்த குற்றமும் இனி நடக்காதான் என்று மொத்தமாக வாரிவிட்டு சென்றாள் எஸ்தர். அதற்குள் மணி அடித்திருக்க அவளின் பின் மானசா செல்ல, சீனியர், மானசா எனக்கு குட் மார்னிங் கூட சொல்லலை என்றான் ஒருவன். ரொம்ப முக்கியம், அங்கே பெல் அடிச்சிட்டு உனக்கு குட் மார்னிங் ஒரு கேடு என்று எஸ்தர் சிரிக்க அவனும் சிரிப்போடு இவர்களோடு இணைந்து நடந்தான். வகுப்பறைக்குள் நுழையும் முன் அருகில் இருந்த வகுப்பறைக்குள் நுழைந்த மானசாவை பார்த்து, சிறு புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என்று தன் நெஞ்சில் கைகளை வைத்து சினிமா பாடலை பாடினான். கேட்டும் கேட்காதது போல மானசா நுழைந்துவிட அவனை தாண்டி வகுப்பறைக்குள் போன எஸ்தர், டேய் பாட்டையாவது மாத்துடா, போன வருஷமும் ஒரு பெண்ணுக்கு இது தானே பாடின என்று கேலி செய்ய, ஆமாம், ஆனால் அப்போ என்ன மட்டும் காதல் பண்ணுன்னு பாடலையே. இந்த வரிகள் ஒன்லி மானசாவுக்காக, ஷீ இஸ் கியூட் என்று மானசாவின் வகுப்பையே பார்த்து சொல்ல, ஐயோ அப்பா பார்த்துடா பத்திரம் என்று கேலியாய் சொன்னாள் எஸ்தர். ஆனால் அவளின் மனமோ, அவனே அவளை பற்றி உனக்கு தெரியல, நீ சிக்கிற அன்னைக்கு இருக்கு, யார் பெத்த பையனோ என்று அவனுக்காக இரக்கம் கொண்டது. வகுப்பறைக்குள் சென்றது மானசாவின் சிந்தனை சரளாவிலிருந்து கொஞ்சம் விலகியது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். 10 பெண்கள் இருக்க 60 ஆண்கள் இருந்தனர். அதன் பின் நேரம் ஓடினாலும் மானசாவின் மனம் என்னவோ ரமேஷ் காவல் நிலையத்திற்குள் சென்றிருப்பானா என்று சரளாவில்தான் வந்து நின்றது. இவளின் சிந்தனைக்கு தழகீழாக அவன் அங்கு நுழையவே இல்லை. காவல் நிலையத்தின் பக்கவாட்டிலேயே பைக்கை நிறுத்தி அதில் சாய்ந்து கொண்டு வேறு ஏதோ ஒரு வழக்கு குறித்து போனில் பார்த்து கொண்டிருந்தான். இவன் வந்து சிறிது நேரம் கழித்துதான் சரளாவே வந்திருந்தாள். ஓட்டமும் நடையுமாக நடந்து வந்ததில் அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவளை கண்டு, மெதுவா வந்தா போதும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்தேன், அதுக்குள்ளே ஏன் இப்படி ஓடி வர்ற என்றான் ரமேஷ். பரவாயில்லை சார் என்று சரளா சொல்ல, ஏட்டு வேறு வேலையாக வெளியே வந்தார். பரவாயில்லையே, பிடிச்சிட்ட போல என்று அவர் சரளாவிடம் பேச, அவன் எங்க என்றான் ரமேஷ். இதோட முதல் பாகம் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாகத்தோட தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தையும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கிளிப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பாகத்துக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துப்பேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இனிமேல் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட காணொளிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாலோ இல்லை பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாலோ டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் யூடியூப் பட்டனை தட்டும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.